रहमतुल्लाहि व बरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल करीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वमा मुहम्मदुन इल्ला रसूल क़द ख़लत मिन क़ब्लिहि रुसुल अफ़इन मात औ क़ुतिल इन्क़लबतुम अला अक़ाबिकुम फ़मन यन्क़लिब अला अक़ीबैहि फ़लन यज़ुर्रल्लाह शैअन व सयजज़िल्लाहु शाकिरीन। सदक़ल्लाहु मौलाना अल-अलियुल अज़ीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन शम्सिल अंबियाइ व बदरिल मुरसलीन व कुतुबिल औलियाइ व इफ्तिखारिल मुत्तकीन ताजुल उम्मति शफीउल मुज़निबीन शफीई यौमल क़ियामति अल्लाहु या हादी। अत्तहियातुल व सलवात और मोज़रा ओदिकन। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन। சிறப்பான இந்த மீலாத் விழா நிகழ்ச்சியினுடைய தலைவரும் நமது ஜாமியாவுடைய தலைவருமாகிய ரஃபீக் அண்ணன் அவர்களே, இஸ்லாமிய டெஸ்போருடைய நிர்வாகிகளே, நான் எந்த காலத்தில் இந்த வீர சோழன் நடையெடுத்து வந்தேனோ அதிலிருந்து தவறாமல் இந்த விழாக்கள் கலந்து கொள்ளக்கூடிய பிடி சார் என்று எல்லாராலும் அன்பளிக்கப்படக்கூடிய பெருந்தகை அவர்களே, எனது ஜாமியாவுடைய பேராசிரியர் பெருமக்களே, சிவகாசி ஹிஃபுல் மதரசாவுடைய பேராசிரியர் அஜ்மீர் ஹைரி அவர்களே, நம் ஊரின் மும்மஸ்ஜிதுகளான 3 பள்ளிவாசலுடைய இமாம்களே, எனது அன்பு குறித்தான மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை பொழிந்திருக்கின்ற வீர சோழன் மண்ணின் மைந்தர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் ஒரு புனிதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதன் பொருட்டால் இறை இல்லமாம் திருக்கஅபத்துல்லாவை திரும்பவும் தவாப் செய்யும் பாக்கியமும் ஏருளானாதரின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் ஜியாரத் செய்வதுடன்
அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டு களித்து நேரிலும் உரையாடி மகிழ்ந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அந்த அல்லாஹ்வை காணுகின்ற லிகா என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கலிமாவை முன்மொழிந்த உடனே நம்முடைய இறுதி மூச்சும் இறுதி பேச்சும் நிறுத்தம் பெறுவதற்கு நல்லுதவி செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வருஷத்தினுடைய இரவுகளிலேயே எல்லா இரவுகளை விட சிறந்த ஒரு இரவு இது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் வந்து உதித்த இந்த நாள், அவர்கள் பிறக்கும் போது இந்த உலகத்திலே பல அதிசயங்கள் நிகழ்ந்தது. அதை போன்றே ஒவ்வொரு ஆண்டுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்ணுக்கு தெரியுமோ கண்ணுக்கு தெரியாதோ ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் அல்லாஹ்வுடைய பரக்காத்துகளும் ரஹமத்துகளும் நமக்கு பொழிந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் அவைகள் அனைத்திலும் நமக்கு பங்கு தரும் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, எனது ஆசிரியர் பெருந்தகளில் ஒருவராகிய ஷம்சுல் ஹக் ஹஜரத் அவர்கள் 2 ஆண்டுகளாக என்னிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், வஃபாத்துன் நபியை பற்றி பேசுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்ற அந்த சம்பவங்களை எடுத்து கூறுங்கள் என்று 2 ஆண்டுகளாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியாக இருக்காது, அது ஒரு பாடம் நடத்துவதை போன்றுதான் இருக்கும். எனவே அந்த தலைப்பிற்கு நான் எப்பொழுதுமே செல்வதில்லை. ஆனால் ஹஜரத் அவருடைய வற்புறுத்தலுக்காக வேண்டி இந்த ஆண்டு அந்த தலைப்பிலேயே உங்களிடத்தில் உரையாற்ற ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல திடகாத்திரமான உடல் வகுப்பு படைத்தவர்கள், நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்து வருபவர்கள். அவர்களுக்கு ரபியுல் அவ்வல் பிறை உதிப்பதற்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் சஃபர் மாதம் கடைசி புதன்கிழமை, சஃபர் முடிவதற்கு இன்னும் 2 நாள் தான் இருந்தது. அந்த தருணத்திலே அவர்கள் இரவிலே ஜன்னத்துல் பக்கி சென்று மதீனாவுடைய கபிரிஸ்தான் என்று சொல்லப்படக்கூடிய ஜன்னத்துல் பக்கியிலே சென்று அவர்கள் ஜியாரத் செய்து கொண்டிருந்தார்கள். அடிக்கடி ஜன்னத்துல் பக்கிக்கும் உஹதுக்கும் செல்வது அவர்களுடைய பழக்கம். ஜன்னத்துல் பக்கியிலே அவர்கள் ஜியாரத் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் துணைக்கு ஒருவரை அழைத்துச் செல்வார்கள். அபு மௌஹிமா என்பவரை அழைத்துச் சென்று ஜியாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த மண்டலை வாசிகளுக்கெல்லாம் துஆ செய்தார்கள். இந்த அபு மௌஹிமா சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை பார்த்த உடனே எனக்கு அந்த துஆ கிடைக்கலையே, எனக்கு மனக்குறையா இருந்துச்சு. நான் போன வருஷமே இறந்திருக்க கூடாதா? ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எனக்கு கிடைச்சிருக்குமே. போன வருஷமே இறந்திருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கிடைச்சிருக்குமே. நான் போன வருஷமே இறந்திருக்க கூடாதா என்று அந்த துஆவை பார்த்து நான் நினைத்தேன். அவ்வளவு உருக்கமாக, அவ்வளவு நண்பர்கள் மீது பிரியப்பட்டு
அந்த துவாவை செய்தார்கள். அந்த துவா முடிந்த உடனேயே என்னை கூப்பிட்டார்கள். யா அபா மோஹிபா, என்னை ஊத்திட்டு மஃபாத்திஹல் خزائن الدنيا والخلد فيها والجنة وبين لقاء ربي. இந்த உலகத்தினுடைய எல்லா செல்வங்களையும் எல்லா விதமான புதையல்களையும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக உள்ளளவும் இருக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் இல்லை, இன்னும் சொர்க்கத்தையும் கூட அல்லாஹ் எனக்கு தருவதா சொன்னான். அது வேண்டுமா அல்லது என்னை சந்திக்க வேண்டுமா என்று கேட்கிறான். இந்த உலகத்தோடு எல்லா செல்வங்களும் எல்லா பாக்கியங்களும் உலகம் அழியும் வரை நான் நிரந்தரமாக இருந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வேண்டுமா, என்னை சந்திக்க விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் என்னிடத்தில் கேட்கிறான் என்று அபு மோஹிபா என்பவரிடத்திலே சொன்னார்கள். உடனே ஆசைப்பட்டு அபு மோஹிமா கேட்டார், எதை தேர்ந்தெடுத்தீர்கள் நாயகமே? லா வல்லாஹி அயா அபா மௌஹிபா லகத் இக்தர்து லிகா ரப்பி. அல்லாஹ் நீ சத்தியமாக சொல்கிறேன், அபு மோஹிபாவே, நான் அல்லாஹ்வை சந்திப்பதை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொன்னார். அப்பொழுதே எனக்கு திடீரென்று போய்விட்டது. இருந்தாலும் செய்தியை புரிந்து கொண்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீக்கிரம் நம்மை விட்டு பிரிய இருக்கிறார்கள் என்ற தகவலை நான் அறிந்து கொண்டேன். அதன் பிறகு 2 பேரும் வீட்டுக்கு திரும்பினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் சென்று, ஆயிஷா, எனக்கு தலை வலிக்கிறது என்று கூறினார்கள். தலை வலிக்கிறது என்று கூறினார்கள். உடனே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஆமா, எங்களுக்கெல்லாம் தலை வலிக்கும் போது யாரும் கேட்கல, எனக்கு தலைவலின்னு வந்து சொல்ல வந்துட்டீங்களோ என்பதாக கேட்டார். அது பெண்களுடைய பழக்கம். பெண்களுடைய பழக்கம் அப்படித்தான். நாம ஏதாவது ஒரு தலைவலிக்கின்றா அப்பதான் அவங்களுக்கு போவோம். அப்படி சொல்லுகிறார்கள். எனக்கெல்லாம் தலைவலிச்சுட்டு இருந்துச்சு, அப்பெல்லாம் ஒண்ணுமே கேட்கல, உங்களுக்கு தலைவலிக்கணும்னே வந்து கேட்கிறீர்களோ என்பதாக அதற்கு ஆயிஷா எல்லாத்திலும் சொன்னார்கள். சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அந்த தலைவலி நேரத்திலும் கூட ரொம்ப சீரியஸாக கேட்கிறாங்க. இது நம்ம சீரியஸான நேரத்தில் இந்த மாதிரி கேட்கிறாங்க. வருத்தம் தான். வருத்தமாக இருந்தாலும் அந்த நேரத்தை நாம் கோபத்தை காட்டக்கூடாது என்று நினைத்து உடனே அதை ஒரு தமாஷான சூழ்நிலையாக ஆக்குறார்கள். இப்படி ஆயிஷா, உனக்கு தலை வலிச்சிட்டா? எனக்கு தெரியாத, உனக்கு தலை வலிச்சா நீ மௌத்தாயிருவே. ஏன்னா தலைவலிங்கிறது அந்த காலத்தை பொறுத்தளவுதான் மௌத்துடைய வியாதி. இப்பெல்லாம் பிறக்கும் போதே தலைவலிக்கின்ற பிறக்கும். குவான்னு அழுகுதோ இல்லையோ தலைவலிக்கின்றது அழுகுது. இப்ப பிறந்ததுல இருந்தே தலைவலி வந்துருது. ஆனால் அந்த காலத்துல தலைவலி என்பது மரணம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஆயிஷா நாயகம் தலைவலிகள் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோபமான சூழலை, எனக்கு கஷ்டம் வருது இருக்குது, இருந்தாலும் பொறுமை, கஷ்டமா இருக்குங்கிறதுக்கான இந்த நேரத்தில் கோபப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி கடுமையான தலைவலியும் தாங்கிக் கொண்டு வஃபாத்தாகுவதற்கு முன்னால் வரக்கூடிய தலைவலி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட கடுமையான தலைவலியும் தாங்கிக் கொண்டு அந்த சூழலை ஜமாத்தாக மாற்றுகிறார்கள். அப்படி ஆயிஷா, அப்படி ஆனா நீ இறந்து போயிருவ, தலைவலிச்சா இறந்து போயிருவ. நீ இறந்து போனா உன்னை நானே என் கையினால கவனிட்டு உன்னை நானே தபன் செஞ்சு அடைக்குவேன் என்பதாக சொன்னார்கள். உடனே அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அது மட்டுமா செய்வீங்க? என்னை அடக்கிட்டு அடுத்த மனைவி வீட்டுக்கு போயிட மாட்டீங்களா என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டார்கள். ஆயிஷா நாயகம் சிரித்து விட்டார்கள். அந்த செய்தி அது அப்படியே விடப்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான அந்த வலி நேரத்திலையும் அந்த நிகழ்ச்சியை சாந்தமாக மாற்றினார்கள். அதன் பிறகு
உஹது மலைக்கு சென்றார்கள். அந்த இரவிலேயே உஹது மலைக்கு சென்றார்கள். உஹது மலைக்கு போய் அங்கே தன்னுடைய நண்பர்களுக்காண்டி துவா செய்தார்கள். அன்தும் லனா சலகும் வனகனுலக்கும் தபாவும் என்பதாக துவா செய்துவிட்டு, எங்களுக்காக வேண்டி எனக்காக வேண்டி நீங்கள் உயிரையெல்லாம் கொடுத்தீர்கள், உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேனோ, எனக்காக வேண்டி நீங்கள் உயிரையெல்லாம் கொடுத்தீர்கள், உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேனோ என்று இந்த துவாவின் கூட சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்தும் லனா சலகும் வனகன் விளக்கும் தபாம், நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், வெகு சீக்கிரமே உங்களை சந்திக்க நான் வருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு அதன் பிறகு அன்று இரவு அப்படியே கழிந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதன் பிறகு அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மயக்கம் வர ஆரம்பித்துவிட்டது. ஒரு விதமான காய்ச்சல், நரம்பெல்லாம் சுடுகிற ஒரு காய்ச்சல், ஒரு விதமான மயக்கம் வர ஆரம்பித்துவிட்டது. அடிக்கடி மயக்கம் வர்றதை பார்த்த உடனே அங்கு உள்ளவர்லாம் சொன்னாங்க, நிமோனியா காய்ச்சலா இருக்கும் என்பதாக சொன்னார்கள். நிமோனியா காய்ச்சல் அல்ல, நிமோனியாங்கிறது சைத்தானுடைய வேலை. எனவே இது எனக்கு நிமோனியா காய்ச்சல் அல்ல என்பதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நண்பர், அவருடைய தாயார் வந்தாங்க. தாயார் வந்தவங்க அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஏம்மா எனக்கு காய்ச்சல் எதனா வந்து தெரியுமா, நான் ஒரு யூத பெண் விருந்து கொடுத்தான்னு நான் சாப்பிட்டேனா, யூத பெண் விருந்து கொடுத்தான்னு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால நான் சாப்பிட்டேனா, சாப்பிடும் பொழுது அந்த பெண் கொடுத்த இறைச்சியில விஷம் கலந்திருந்தது. விஷம் கலந்திருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு காட்டி தந்தான். ஆனா நான் கொஞ்சமா சாப்பிட்டேன். அது உள்ள போனது எனக்கு இப்ப வேலை செய்யுது. இதுவரை அந்த நன்றி என்னை ஒன்றும் செய்யவில்லை. ஏன்னா என்ற குர்ஆன் வந்துகிட்டு இருந்துச்சு, வஹி வந்துகிட்டு இருக்கு, ஜிப்ரீல் வந்துகிட்டு இருந்தார். எப்பவும் ஜிப்ரீல் வர்ற காரணத்தினால என் உடம்புல எதுவுமே செய்யல. ஆனா இப்பதான் வஹி முடிந்து விட்டது. நான் உலகத்திற்கு பிரிவதற்கான தருணம் நெருங்கி விட்டது. எனவே நிச்சயமாக அந்த ஜிப்ரீல் எனக்கு அந்த மாதிரி வழியை கொண்டு வர மாட்டார். அதனால எனக்கு வேலை செய்து பர்ரா இப்னு ஆசிமுடைய தாயார் அழைத்து சொன்னார்கள், அதுதான் எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது அம்மா என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்களுக்கு எப்போ ஓடி விடுறது பழக்கம் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எப்ப இருந்தாலும் ஓடிடுவாங்க. அல்லாஹும்ம அதுஹபில் பாஸ ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுகது இஸ்தக்மா என்று சொல்வது பழக்கம். அவர் ஓடிடுவாங்க, அடுத்தவங்களுக்கும் அவங்களுக்கும் ஓடிடுவாங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ் அதுஹபில் பாஸ ரப்பன் நாஸ், மனிதர்களுடைய இறைவனே நோயை நீக்கிவிடு, அந்த ஷாஃபி நீதான் நோய் நலம் தருபவன், அந்த ஷாஃபி இஷ்வி எங்களுக்கு சுகத்தை கொடுத்து விடு, ஷிஃபான் இல்லா லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்கு உன்னுடைய நோய் நலம் தவிர வேறு நோய் நலம் கிடையாது, ஷிஃபான் லா யுகது இஸ்தக்மா என வியாதியை தராத நோயை நீ தருவாயாக, எதிர்வனி ஆக்கக்கூடிய நோயை தராத ஒரு நோயை தருவாய, நோய் நலம் தருவாயாக என்பதாக துவா செய்தார்கள். துவா செய்வார்கள் எப்போதும். ஆனா இன்னைக்கு செய்ய மாட்டேன்ட்டாங்க. ஆயிஷா நாயகம் கூட சொன்னாங்க, எப்பவும் நீங்க ஓதி விடுவீங்களே அது ஓதுங்களே, முடியாது என்று சொல்லிவிட்டார். அதை போன்ற எப்பொழுதுமே நோய் நலம் ஏற்பட்டு விட்டால் குழுவல்லாவது குலவர்பினால் அவர் ஓதாமல் என்றுமே படுத்ததில்லை. படுக்கும் பொழுது இந்த 3 சூறாக்களை ஓதிவிட்டுத்தான் படுப்பார்கள். ஓதி உடம்பெல்லாம் ஊதிவிட்டுத்தான் படுப்பார்கள். ஆனால் இன்று அதை ஓத சொன்னோம், அப்பொழுதும் ஓத மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுதே எங்களுக்கு புரிந்து விட்டது, என்னமோ நடக்க போறது, என்னமோ நடக்க போறது. ஓய்விட சொன்னா ஓய்விட மாட்டேங்கிறாங்க. அப்ப என்னமோ நடக்க போறது என்பதை நாங்கள் சங்கடப்பட்டுக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்துல அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த அந்த சபையில் இருந்தவங்க வெளியில போனாங்க. வெளியில போன உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு வந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்தா, அலி ரலியல்லாஹுவும் பெரியத்தா. அப்பாஸ் ரலியல்லாஹு வந்தார்கள். வந்து அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா அபுல் ஹசன் கைஃப அஸ்பஹ ரசூலுல்லாஹ், என்ன அபுல் ஹசனே, ஹசனுடைய தந்தை அலியே, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க என்று கேட்டாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அஸ்பஹ பி ஹம்தில்லாஹ் பாரியா, அஸ்பஹ பி ஹம்தில்லாஹி பாரியா, அல்லாஹ்வுடைய புகழ்னால நல்லா இருக்கிறாங்க என்பதாக சொன்னார்கள். அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், பனு முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் அதாவது அவங்க தாத்தரா அந்த குடும்பத்தினர்களுக்கு மரணம் தான் என்ன பார்க்க தெரிஞ்சிடும், மரண நேரம் தான் எனக்கு தெரிஞ்சிடும், என்னை அழைச்சு கொண்டு போய் காட்டு, அவர் வயசான என்னை அழைச்சு கொண்டு காட்டு, நான் மரணம் வருதான்னு பாத்துக்கிறேன் என்று சொன்னார்.
உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அழைச்சிட்டு இருந்தாங்க. அழைச்சிட்டு போயிட்டு போகும்போது உதட்ட பிரிக்க ஆரம்பிச்சாரு. என்பதாக உதட்ட பிரிக்கினார். உதட்ட பிரிக்கணும்னா அலி ரலியல்லாஹு விஷயம் புரிஞ்சிருச்சு. அப்ப சொன்னாரு, அலியே, இந்த நேரத்துல மாமனாட்ட கேளு, அதிகாரம் யாரு, இதற்கு பிறகு அதிகாரம் நீ போய் கேளு, இதுக்கு பிறகு அதிகாரம் யாருக்கு என்று கேள். அவர் காரியத்துல கண்ணா இருக்காரு. அடுத்து பிரதமர் யார், அடுத்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய அரசர் யார், அதை போய் நீ கேளு என்பதா அலி ரலியல்லாஹு தூண்டி விட்டார். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் கேட்க மாட்டேன். நான் கேட்டு அவங்க தரலன்னா சமுதாயம் என்னைக்குமே எனக்கு தராது. ரசூலுல்லாவே எனக்கு தரலன்னா யார் என்னைக்குமே தர மாட்டாங்க. அதனால நான் கேட்க மாட்டேன், பேசாம போங்க என்பதாக அவர்கள் மறுத்து விட்டார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அப்போது அவங்களுடைய வழக்கம் என்னென்றால் 9 மனைவியர்கள் இருந்தார்கள். 9 மனைவியர்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வீடு, ஒரு நாளைக்கு ஒரு வீடு, ஒரு நாளைக்கு ஒரு வீடு என்று முறை வைத்து தங்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கிட்ட ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒரு வீடு, நாளைக்கு ஒரு வீடு, அந்த உடம்பு நிலத்திற்கு இப்படி வீடு மாற்றுறதே சங்கடமா இருந்தது. அப்பொழுது கேட்டார்கள், ஐநாகதன், நாளைக்கு நான் எங்க இருப்பேன், நாளைக்கு நான் எங்க இருப்பேன், நாளைக்கு நான் எங்க இருப்பேன்னு கேட்பான். கேட்கறத பார்த்தோன்னே மற்ற மனைவியரெல்லாம் புரிஞ்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் ஆயிஷா வீடுதான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் ஆயிஷா வீடுதான். வயசுல சின்ன பொண்ணு, நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க ரசூலுல்லாஹ்வை. எனவே ஆயிஷா வீடுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு, யாரோ சொல்லா நீங்க எங்க பிரியமோ அங்க தங்கிக்கோங்க, நாங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டும், இந்த நேரத்துல நாங்க சொல்ல மாட்டோம், எங்க வேண்டாம்னு நீங்க தங்கிக்கோங்க என்பதாக எல்லாரும் மாற்றி வந்து அவங்க அனுமதி கொடுத்தாங்க. உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவுடைய வீட்டிற்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிற்கு அவங்களை கொண்டு போய் சொன்னாங்க. அப்போ போகும்பொழுது அவங்களாம் நடக்க கூட முடியல. ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்கள் தான் தூக்கி கொண்டு சென்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நாட்கள் இப்படியாக நோயாகவே கலந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் தான் அவர்கள் தங்கியிருந்தார்கள். வியாழக்கிழமை அது வியாழக்கிழமை அன்று, அதாவது திங்கட்கிழமை வஃபாத்தாகிறார்கள் என்றால் அதற்கு முன்னால் உள்ள வியாழக்கிழமை அன்று திடீரென்று நான் மக்களிடத்துல போக போறேன், மக்களிடத்துல தொழுக போறேன் என்பதாக சொன்னார்கள். மக்களிடத்துல அந்த வழியாக போறேன் என்று சொன்னார்கள். தொழுக போறேன்னு சொன்னவங்க தலையில நல்ல பெரிய தலப்பானா போர்வையை தூக்கி தலையில கட்டிக்கிட்டு, கடுமையான காய்ச்சலா இருந்ததுனால போர்வையை தலையில தூக்கி கட்டிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலுக்கு போனேன். பள்ளியாசலுக்கு போய் உட்கார்ந்து எல்லா மக்களையும் அவளை சுற்றி உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்த உடனே கேட்டாங்க, நம்ம அந்த மௌத்தாயிட்டா, யாராவது மௌத்தாயிட்டா அங்க ஒருத்தர் வந்து கேட்பார், எனக்கு அப்பாரு எங்க அக்கா உங்களுக்கு எதுவும் கடன் தர வேண்டியிருந்தா அதுல சொல்லி வாங்கிக்கிறேன் அப்படின்னா மௌத்தான பிறகு கேட்பாங்கல்ல, மௌத்தான பிறகு கேட்பாங்க. அது யார் கேட்பாங்கன்னா இறந்த பிறகு கேட்க மாட்டார், இறந்த உணவுக்கு சம்பந்தமான ஒருத்தர் கேட்டார், கடை இருந்தா வேண்டும் சொல்லி வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான பிறகு கேட்கல, வியாழக்கிழமை என்று மக்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு கேட்டார்கள், என் அருமையான நண்பர்களே, உங்களோடு நான் மிக சிறப்பாக வாழ்ந்திருக்கிறேன். உங்கள யாரையாவது நான் அநியாயம் பண்ணியிருந்தா, அடிச்சிருந்தா, உங்களை யாரையாவது நான் அடிச்சிருந்தா அது நீங்க அடி, இப்போ அதுக்கு பதில் அடிச்சிருங்க, என் முழு தயாரா. உங்களை யாராவது அடிச்சிருந்தா நீங்க அடிய பதிலுக்கு வாங்கிக்கங்க, என் முழு தயாரா இருக்குது. அதே மாதிரி யாருடைய பொருளையாவது நான் எடுத்திருந்தா நீங்க கேட்டு வாங்கிக்கங்க, என்னுடைய பொருள் இப்பொழுது எவ்வளவு பண்ணாலும் தயாரா இருக்குது. அதே போல யாரையாவது நான் திட்டி இருந்தா நீங்க பதிலுக்கு திட்டிருங்க, நான் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி வேற ஏதாவது தர வேண்டியது எது இருந்தாலும் என்னிடத்துல நீங்க கேட்டு வாங்கி கொடுங்க என்று சொல்லி மக்களிடத்திலே அறிவிப்பு கொடுத்தார். ஏதாவது நான் திட்டியிருந்தால் பதிலுக்கு திட்டுங்கள், நான் அடித்திருந்தால் என்னை நீங்கள் அடியுங்கள், யாருடைய பொருளால் நான் எடுத்திருந்தால் அந்த பொருளை திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக மக்களிடத்தில் சொன்ன பொழுது எல்லாருமே மௌனமாக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பை தவிர எதுவுமே காட்டவில்லை. யாரை அடித்திருக்க போகிறார்கள், யாரை திட்டி இருக்க போகிறார்கள், யார் என்னுடைய பொருளை அவர்கள் எடுத்திருக்க போகிறார்கள். ஆனால் அவர்கள் முறைப்படிய அறிவிப்பு செய்தார்கள். யாருமே தயாராக இல்லை. ஒரே ஒருவர் மட்டும் எழுந்திருக்கார். அவர் சொன்னார், யாரோ சொல்லலாம், எனக்கு நீங்க 3 திர்ஹம் தரணும், 3 திர்ஹம் வெள்ளிக்காசு கடன் தரணும் என்பதாக கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்காசு எனக்கு நினைப்பில்லையே, உங்களுக்கு எப்போ உங்கள்கிட்ட நான் எப்போ வாங்கினேன் நினைப்பில்லையே என்பதாக சொன்னார்கள்.
அப்பொழுது அந்த நண்பர் சொன்னார், நீங்க ரோட்ல போய்கிட்டு இருந்தீங்க, அந்த நேரத்துல ஒருவர் உங்கள்கிட்ட வந்து கடன் ஏசம் கேட்டார், பிச்சை கேட்டார். ஆனா உங்களுக்கு இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவர், இல்லை என்று சொல்ல மனம் இல்லை, ஆனா கையில காசும் இல்லை. இருந்தாலும் அவர் கேட்கிறார், என்ன செய்வது என்று. என்னை திரும்பி பார்த்தீர்கள், நான் நின்றேன், என்கிட்ட உன்ட்ட எது காசு இருக்காப்பான்னு கேட்டீங்க. ஆமா, என்கிட்ட 3 திருகம் இருக்குது, அதை கொடு, நான் திருப்பி தர்றேன்னு சொல்றேன். தர்றேன்னு சொன்னீங்களே, தரல. நினைப்பு வந்துச்சு, உண்மையிலே நினைப்பு வந்துச்சுப்பா. சரி, ஃபதுல் பின் அப்பாஸ் தம்பியை கூப்பிட்டு சொன்னா, ஃபதுல் பின் அப்பாஸ் உடனே அவருக்கு அந்த 3ஐயும் கொடுத்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு அடியாருக்கு 2 இஷ்டம் கொடுத்தான். ஒண்ணு, இந்த உலகம் வேணுமா மறுமை வேணுமா என்று இஷ்டம் கொடுத்தான். நான் மறுமையை தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுக ஆரம்பித்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுக ஆரம்பித்தார். அழுக ஆரம்பித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கான ஒரு சம்பவத்தை சொன்னார். என்ன ரொம்ப அழுகிறார் நண்பர், ரொம்ப அழுக ஆரம்பித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அழுகாதீங்க, எனக்கு எத்தனையோ பேர் உபகாரம் செஞ்சிருக்கான், அந்த உபகாரத்துக்கெல்லாம் நான் பகரம் செஞ்சுட்டேன், அவங்களுக்கு பகரம் செஞ்சுட்டேன். யார் எனக்கு உபகாரம் செய்தாலும் அதே மாதிரி பகரத்தை நான் செஞ்சுட்டேன். ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் என்னால பகரம் செய்ய முடியல. ஒரே ஒரு ஆள், அவர் யார் தெரியுமா? அவர் தான் அபூபக்கர். அபூபக்கருக்கு மட்டும் நான் பகரம் செய்ய முடியல. அவருக்கு என்ன பகரம் தெரியுமா? அவர் என்ன உபகாரம் செய்தார் தெரியுமா? என்னை திடீரென்று அல்லாஹ் தஆலா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு செல் என்று சொன்னான். அந்த நடு ராத்திரில நம்ம எங்க போறது, எப்படி மதீனாவுக்கு போறது என்று தெரியல. இருந்தாலும் வீட்டை சுற்றி எல்லாருமே வாழ் ஏந்தி கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்கள் எல்லாம் ஒரு மண்ணை யாசினுடைய ஆரம்ப சூறாக்களை ஓடி அது மண்ணை விட்டு எறிஞ்சேன். எல்லாருடைய கண்ணு விழுந்தது. அதை அவர்கள் கண்ணை கசை கொண்டிருக்கும்போதே நான் வெளியாயிட்டேன். வெளியான உடனே எங்க செல்வது என்று யோசித்தேன். யாரை கூப்பிடுவது, எப்படி துணைக்கு செல்வது, மதீனாவுக்கு எப்படி போவது என்ற திட்டமும் இல்லை. திடீரென்று அல்லாஹ் உத்தரவு, உடனே வெளியாகிவிட்டேன். வெளியாகின பிறகு யோசனை வந்துச்சு, அபூபக்கரை துணை கூப்பிட்டுக்கிறோம் என்பதாக நினைச்சு அபூபக்கர் வீட்டுக்கு போனேன். அபூபக்கர் வீட்டுக்கு போனா அபூபக்கர் வீடு திறந்தே இருக்கு. திறந்திருக்கிறது மட்டுமல்ல, உள்ள பேச்சுக்கொள்ளணும் கேட்கிறது. உடனே நான் உள்ளே கதவு அடைத்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சந்தோஷமா வந்தார். வந்து, என்ன அபூபக்கர், நம்ம நேரமே சரியில்லை, எல்லாம் நம்மளை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல கதவை திறந்து வச்சிருக்கீங்களே, அதோட பேச்சத்தை இந்த ராத்திரிலேயே முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்பதாக கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல நான் ஒரு தடவை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இப்படி எல்லாரும் மதீனாவுக்கு தப்பி போறாங்களே, நீங்களும் போக வேண்டி இருக்குமா என்பதாக கேட்டேன். அப்ப நீங்க சொன்னீங்க, ஆமா நானும் தான் போக வேண்டி இருக்கும்னு சொன்னீங்க. அப்ப உங்க கூட யாராவது வருவாங்களா என்று கேட்டேன். சமிக்கையாக காடையாக, ஆமா யாராவது வரத்தான் வேணும் என்பதா சொன்னீர்கள். வரத்தான் வேணும்னு சொன்ன உடனே நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன், நிச்சயமாக நானாத்தான் இருக்கும். எந்த நேரமும் நீங்கள் வருவீர்கள், எந்த நேரமும் உங்களுக்கு நான் துணையாக வர வேண்டும். எந்த நேரத்தில் இரவுல வருவீங்களா தெரியாது, பகல்ல வருவீங்களா தெரியாது, எப்ப வந்தாலும் வரலாம். அதனால நான் அன்றையிலிருந்து இதுவரை வீட்டு கதவை அடைக்கவே இல்லை. எப்ப வந்தாலும் நான் உடனே தயாரா இருக்கணும். அதுங்களுக்காண்டி இப்ப பாருங்க, நான் எவ்வளவு தயார் நிலையில இருக்கேன் தெரியுமா? கூடவே 2 ஒட்டகம் இருக்குது. நாம பயணம் போறதுக்காண்டி 2 ஒட்டகங்கள் இருக்கிறது. அதனை வழிகாட்டுவதற்காண்டி அவர் ஒட்டகத்திலே அவர் தயாராக இருக்கிறார். வழிகாட்டுவதற்கு ஒருத்தர் தூங்கிட்டு. அது மட்டுமல்ல, நம்ம எங்கேயாவது தங்குனா நமக்கு சாப்பாடு கொண்டு வருவதற்காண்டி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்குது. புறப்பட சொல்லுங்க, புறப்பட்டு. ஆம், அந்த தருணம் தான் வந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் புறப்பட்டோம். அன்னைக்கு எனக்காக வேண்டி வீட்டை திறந்து வச்சு பல நாளா காத்திருந்தாரு. அவருக்கு அதே மாதிரி நானும் வீட்டை திறந்து வச்சு பல நாளா காக்கணும்னு நினைச்சிட்டே உட்கார்ந்துருக்கேன். ஆனா உங்களுக்காண்டி நான் அப்படி செய்ய முடியல. உங்களுக்காண்டி வீட்டை திறந்து வச்சு நான் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இதுவரை கிடைக்கவே இல்லை. அதனால நான் யாருக்கும் நன்றி செய்யவும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன், உங்களுக்கு மட்டும் நான் நன்றி செய்யவே இல்லை என்று சொல்லி அவரை ஆறுதல்படுத்தினார்கள். ஆறுதல்படுத்தி சொன்னார்கள், சுத்து அன்னிக்குள்ள சௌகத்தின் எல்லா சௌகத்த அபூபக்கர் என்பதாக சொன்னார்கள். மதீனாவில் பள்ளியாசலுக்கு பல வாசல் இருக்கு. அந்த வாசல் ஒவ்வொருவரும் அவங்க வீட்டுல இருந்து ஒரு சின்ன வாசல் வழியா வர்ற பழக்கம். எல்லா வாசலையும் அடைச்சிருங்க. ஆனா அபூபக்கருடைய வாசல் மட்டும் திறந்திருக்கட்டும். அபூபக்கர் வரக்கூடிய வாசல் மட்டும் திறந்திருக்கட்டும். ஏன் தெரியுமா? அவர் எனக்காக வேண்டி வாசலை திறந்திருந்தார். ஆனா நான் ரொம்ப நாள் வாழ போறதில்லை.
அதே மாதிரி அவருக்காண்டி என்னால வாக்குல காத்திருக்க முடியாது. அதனால இந்த சமுதாயம் என்னுடைய உம்மத்துகள் அவருக்காக வேண்டி கதவை திறந்த மாதிரி எப்போதுமே இந்த கதவை திறந்திருக்கட்டும். அபூபக்கருடைய வீடு கதவை மட்டும் நீங்கள் அடைக்க வேண்டாம், கியாமத்தான வரை அடைக்க வேண்டாம். சுத்து அன்னிக்குள்ள சௌகத்தில் அபூபக்கருடைய வாசல் மட்டும் திறந்தே இருக்கட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்று வரை அந்த அபூபக்கருடைய வாசல் ஒண்ணு இருக்கிறது. மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அது மட்டும் திறந்தே இருக்கும். அந்த வாசல் மட்டும் மதீனாவுடைய எல்லா கேட்டுகளும் மெயின் கேட்டுகள் இருந்து 50, 66, 60 கேட்டுகள் இருக்கிறது எல்லாமே அடைச்சிருவாங்க. அபூபக்கருடைய அந்த வாசல் மட்டும் திறந்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதவை திறந்து வைத்து அவர் காத்திருந்தாரே, அவருக்கு நாம் நன்றி செய்வோம். ரசூலுல்லாஹ் நன்றி செய்யல, நம்மகிட்ட இந்த பொறுப்பு விட்டுட்டாங்க, நாம் நன்றி செய்வோம் என்று இந்த 1400 ஆண்டுகளாக அவருக்கு அந்த நன்றியை சாத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இப்படி எல்லாம் கேட்டேன் என்று வருத்தப்படாதீங்க, யாராவது அடித்திருந்தால் அடித்து விடுங்கள், யாராவது திட்டியிருந்தால் என்னை நீங்கள் திட்டி விடுங்கள், யாரையாவது பணத்தை எடுத்திருந்தால் சொல்லி வாங்கிக் கொள்ளுங்கன்னு நான் சொன்னேன், இதுதான் நீங்க வருத்தப்படாதீங்க. நான் மறுமையில செல்லும் பொழுது எந்த குற்றமும் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன். மறுவுலகத்துக்கு நான் செல்லும் பொழுது அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்திக்க விரும்புகிறேன். அதனால்தான் நான் உங்களிடத்தில் கேட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அதன் பிறகு வீட்டிற்கு வந்து மக்கள் வியாழக்கிழமை மக்களோட கூடி உட்கார்ந்து அவங்க படுத்திருந்தாங்க. உறவினர்கள் எல்லாம் சுத்தி கொண்டிருந்தார். திடீரென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தபால் ஒன்று எடுத்துக்கொண்டான், ஒரு நோட்டு கொண்டோம், நான் சில விஷயங்களை எழுதி தரேன். ஏன்னா உங்களுக்கு பின்னால நீங்க சண்டை போட நிற்க கூடாது, அதுக்கான சில விஷயங்களை எழுதி தரேன், நோட்டு எடுத்துவாங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பலகீனமான குரலோடு தான் சொன்னார்கள், ஒரு நோட்டை எடுத்துவாங்க, நான் சில விஷயங்களை எழுதி தர்றேன். சொன்ன உடனேயே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவங்களே முடியாம இருக்கிறாங்க, பேசக்கூட ஜீவன் இல்லாம இருக்கிறாங்க, இந்த நேரத்துல நோட்டை எடுத்துட்டு எழுதிட்டு உட்கார்ந்துக்கலாம், அதான் வேணாம், அல்லாஹ்வுடைய கிதாப் இருக்கு பாத்துக்கலாம், விடுங்க, அதெல்லாம் வேணாம், நோட்லாம் வேணாம், கொடுக்காதீங்க, வேணாம், எடுக்கணும் என்பதாக சொன்னாங்க. பக்கத்துல இருந்து சொன்னாங்க, சுல்லா கேட்கறாங்க, நீங்க எங்க தடுக்கிறீங்கன்னு சொல்ல, அதையும் அவங்க உடம்பு நீங்க பாக்கலையா, அவங்க எவ்வளவு பலகீனப்பட்டு இருக்காங்க, இப்ப போய் எழுதிட்டு இருக்க சொல்றீங்க என்று இவங்க கேட்க, இப்படியா குரல் தரவுடனா ஆளுக்கால் அந்த சண்டைப்பட ஆரம்பிச்சாங்க. நோட்டு கொண்டு வாங்க சொன்ன உடனேயே நோட்டு கொண்டு வருவதா வரலையா என்பதுல 2 கருத்து ஒருவோடு ஏற்பட்டு விட்டது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கோபம் வந்துச்சு. சரி என் ஓடுங்க, எல்லாம் என் ஓடு, என்னிடத்துல சண்டை போட்டு கூடாது, ஓடிப்பேருங்க என்பதாக சொல்லி விட்டார்கள். எல்லாரும் பிரிந்து சென்று விட்டார்கள். நோட்டு எழுதப்படல. இந்த நோட்டை பற்றி அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பின்காலத்தில் சொல்லுவாங்க, இன்னர் ரஸியத்த குல்லர் ரஸியத்தி மஹால பைனனா வ பைன கிதாபத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் என்ன எழுதி தர விரும்பினாங்களோ தெரியல, தனக்கு பிறகு யார் அரசாட்சின்னு சொன்னாங்களா, அல்லது என்னென்ன நடக்கும், யார் யாருக்கு எது அந்த பொறுப்புன்னு சொன்னாங்களா, என்ன எழுதுனாங்கன்னு தெரியல, என்ன எழுதுனாங்கன்னு தெரியாது, தெரியும், அது தெரியாம போனது இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா. சொல்லி இருந்தாங்கண்டா அந்த சொல்லுடைய அந்த அற்புதமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுக்கு யாருமே மீறு செய்ய மாட்டாங்க. ஆனா சொல்லாம போனதுனால நமக்கு தெரியாமலே போச்சு, என்ன மனசுல அவங்க மனசுல இருந்துச்சு, அதை சொல்ல விடாம இந்த ஆளுவை சண்டை போட்டாங்களே என்பதாக சொன்னார்கள். அதான் சொன்னாங்க, அழிவிலையும் பேரழிவு எது தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி தர வேண்டிய இந்த தபாலை தடுத்தார்களே அந்த சண்டை தான் என்று அதற்கு இப்னு அப்பாஸ் சொன்னார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுவரை பள்ளியாத்துல தொழுது வச்சிருந்தான், வியாழக்கிழமையோட தொழுது வச்சிருந்தான். வியாழக்கிழமை லோகருக்கு தான் அவங்களால போக முடியுமாங்கிற சந்தேகம், ரொம்ப பலகீனமா இருந்தாங்க. உடனே அதற்கு ஆயிஷா எல்லாத்தையும் கூப்பிட்டு, வியாழக்கிழமை இனிமேல் பள்ளியாத்துல போக முடியுமான்னு சந்தேகமா இருக்குது, அதனால நீ என்ன செய்யனா உங்க அக்காவை தொழுகி சொல், ஒரு ஆளு இமாம் ஒரு கிணத்துல, இமாம் இல்லைன்னா வேற நாய் பாகம் வரணும், அப்ப வேற யாரும் சொல்லலாம், அபூபக்கரை சொல்லு என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, கொஞ்சம் புத்திசாலி, கொஞ்சம் தமாஷாக பேசி பழக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு, ரொம்ப அன்பு, ரொம்ப அன்புனால கொஞ்சம் கூடுதலா எதிர்ப்பு பேசுற மாதிரி இருக்கும். மேல கூட நான் சொன்னேன்ல தலைவலிக்குன்னு சொன்னோன்னே, ஆமா எங்களுக்கெல்லாம் தலைவலிக்கும் ஒருத்தர் சொல்லல, உங்களுக்கு தலைவலினா சொல்ல வந்தீங்களா, அப்ப எதிர்த்து பேசுறாங்களா, ரசூலுல்லாஹ் எதிர்த்து பேசுறாங்களான்னு நமக்கு 2 போறோம். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்திலையும் எதிர்த்து பேசுறாங்க. அபூபக்கரை நீங்க தொழுகை சொல்லுங்க என்பதாக
சொன்ன உடனே வேணாம், அபூபக்கர் ரொம்ப அழுவாரு, அவர் வேணாம், உமர வேண்டா போச்சு, உமர வேண்டா தொழுகை சொல்லுங்க என்பதா சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகள்ல ஹப்ஸா உமர்களுடைய மகனும் இருக்கிறான். ஆயிஷா இருந்தா அபூபக்கருடைய மகன், ஹப்ஸா உமர்களுடைய மகள். ஹப்ஸா நாயத்தை கூப்பிட்டு நீ சொல்லுமா, எங்க அத்தாவை தொழுகை சொல்லு கிளப்பி விட்டாங்க. நீங்க எங்க அத்தாவை தொழுகை சொன்ன, ஏன் அவத்தா மட்டும் சொல்றீங்க, எங்க அத்தாவை சொல்லுங்க அப்படி நீ சொல்லு என்று அவர்கள் சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம், இந்த பொண்ணு சவாஹிபு யூசுப், நீங்க எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்த கோப்படைய மாதிரி பொட்டச்சிய மாதிரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்த பொட்டச்சிய மாதிரி என்னை கெடுக்க பாக்குறீங்களா? சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்ட பிறகுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அந்த செய்தி போச்சு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அன்றிலிருந்து தொழுக ஆரம்பிக்கிறார். எப்படி ஆயிஷா நாயகம் பதர்க்கமா பேசுறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு அன்பு. ஒரு சமயத்துல ஒரு நண்பர் வந்து கேட்டார், மன் அஹப்புன் நாஸ் இலைக்க யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு பிரியமான ஆளு யாரு, உங்களுக்கு பிரியமான ஆளு யாரு என்று கேட்டார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆயிஷா என்று சொன்னாங்க. வந்தவருக்கு நம்ம பெறத்தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு வந்தாரு, வேற யாரும் இல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன் பெறத்தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சு வந்தாங்க. ஆனா கடைசி பார்த்தா ஆயிஷா பெற சொல்லிட்டாங்களே, சரி பொம்பளைன்னு சொல்றாங்க தெரியுதுன்னு சொல்லி சரி ஆண்கள்ல கேட்கிறேன் என்று சொன்னார். திருப்பி விட்டாங்க, ஆம்பளைல கேட்கிறேன். அப்போது நம்ம பேர் வரும் நினைச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அபூஹான், அபூஹான்னா அவங்களுடைய தந்தை, ஆயிஷா நாயகத்துடைய தந்தை அபூபக்கர், அபூபக்கர் தான் பிரியமான ஆள் சொன்னாங்க. இதை பார்த்த உடனே பதில், ஆஹா நம்ம ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டோம். முதல்ல நம்ம தான் நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப ஆயிஷா நினைச்ச உடனே ரெண்டாவது இடத்துக்கு வந்தான். இப்ப அபூபக்கர் சொன்னப்புறம் மூணாவது இடத்துக்கு வந்தான். இன்னும் என்ன கேள்வி கேட்டு கடைசியில நம்ம இன்னும் தள்ளி போயிடக்கூடாது, அதனால இதோட இருப்போம்னு சொல்லிட்டு அந்த நண்பர் அந்த கேள்வியை முடிச்சார். எதுக்கு சொல்றேன்னா, ஆயிஷா இல்லாத ரசூலுல்லாஹ்க்கு பிரியமா இருந்ததுனால அவங்க செல்லமா சில தேவைகளை நம்மகிட்ட அல்லாஹ் இடத்துல கேட்டு, நபி இடத்துல கேட்டு பெற்றிருக்காங்க. நமக்காண்டி பல உரிமைகளை நபி இடத்துல கேட்டு பெற்றிருக்காங்க. எத்தனையோ ஹதீஸ்களை நம்ம சொல்ல முடியும். இப்பொழுது நம்ம அந்த சரித்திரத்துக்கு போகல. ஆயிஷா நாயகத்துல செல்லமா இருந்த காரணத்தினால பல உரிமைகளை வேற யாரும் அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது. அவங்கள பார்ப்பதற்கே பயமா இருக்கும், பக்கத்துல செல்வதற்கே பயமா இருக்கும். யாரு கேள்வி கேட்கப்படா, ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்க முடியாம போது அப்ப செய்திகள் வெளியில் வராது. அப்ப அந்த கேள்வி கேட்டது ஆயிஷா நாயகம். அப்ப ஆயிஷா நாயகத்தின் பிரியத்தினால சில கேள்விகளை அவங்க கேட்பாங்க. அந்த கேட்கக்கூடிய நேரத்துல அது சமயத்தில் நம்ம முரண்பாடா தெரியும். அதனால ஆயிஷா நாயகத்தின் கோவிக்கிறதுல அர்த்தம் இல்லை. கணேசத்திற்குரிய பெருமக்களே, அருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்க்கு வீட்டிலேதான் இருந்தார்கள். அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிட்டு விட்டான். அது பேர் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்தது. வெள்ளிக்கிழமை நான் தொழுவிக்க போறேன் என்று சொன்னார். சரி என்று அவர்கள் கால் போடிட்டுக் கொண்டு ரெண்டு பேர் அவங்களை அழைச்சிட்டு போறாங்க. ஒரு பக்கத்துல ஹஜ்ரத் ஃபதுல் இப்னு அப்பாஸும், இன்னொரு பக்கத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போறாங்க. கால் போட்டுட்டு போயிட்டு, கோடு போட்டு போயிட்டு உள்ள இருக்கு வழியா. வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரம், நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். அபூபக்கர் தொழு வைக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னே அவர் பின்தங்க ஆரம்பித்தார். பின்தங்கினோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அங்கேயே தொழுங்கன்னு சொல்லி பக்கத்துல அவருக்கு வலப்பக்கமாக தன்னை உட்கார சொன்னார். உட்கார வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தொழுகையை மக்களுக்கு எடுத்து சொல்வார். அதாவது நாயகம் அவங்க சொல்லக்கூடியத எடுத்து சொன்னாங்க. ஆனா தொழுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜும்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட முடியாததான் நடத்தினால் அவர்கள் அப்படியே உட்கார்ந்து தொழுகை நடத்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை கேட்டு இந்த மக்களுக்கு தொழுத்தார். ரெண்டு இமாம் அன்னைக்கு தான் நடந்தது கண்ணியத்திற்குரிய. அதன் பிறகு சனிக்கிழமை மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் என்று அவர்களுக்கு தகவல் வந்தது. ஜும்மாவுக்கு மட்டும் தொழுவிச்சுட்டு வந்துட்டாங்க, போகல. சனிக்கிழமை மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க என்பதாக தகவல் வந்தது. சரி என்ற சொல்ல பிரியமாக தொழுவலா என்று எண்ணார்கள். எண்ணவன் கடுமையான காய்ச்சல். இந்த காலத்துல காய்ச்சலுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? உடனே ஐஸ் கட்டியும் ஆகிறாங்க. காய்ச்சல் ஐஸ் கட்டி. ஒரு காலத்துல காய்ச்சல் சொன்னா கழுவை நாடு அப்படி இருக்கும். இப்ப நான் அப்படி இல்லை, ஐஸ் கட்டி தான் வைக்கிறாங்க. அப்ப அந்த காய்ச்சலுக்கு ஐஸ் கட்டி தான் சரியான சுகம் தெரியுதா? அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
என்னை ஒரு பெரிய டேக்டால உட்கார வச்சு 7 கிணத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து என் தலையில ஊத்துங்க என்று சொல்கிறார். மதீனாவில் 7 கிணறு, பிரபலமான கிணறு, சிறப்பான கிணறுகள், பரக்கத்தான கிணறுகள். அந்த 7 கிணத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து என் தரையில் ஊத்துங்கள் என்று ஒரு பெரிய டேக்டால உட்கார வச்சு 7 கிணத்து தண்ணீரை ஊத்தப்படுது. ஐஸ் கட்டி வைக்கிறதை போன்று அந்த காலத்துல அந்த தண்ணீரை ஊத்த காற்ற கொஞ்சம் சுகமான மாதிரி இருந்தது. சுகமான மாதிரி இருந்துச்சு. சரின்னு அவர்கள் அப்படியே கொஞ்சம் தெளிவான இருந்துச்சு. போனாங்க தாண்டி தட்டையிட்டே போட்டு வரப்படும் போது மறுபடியும் மயக்கம் வந்த உடனே மயக்கம் தெளிந்தார்கள். தெளிந்த உடனே திரும்பவும் 7 கிணத்து தண்ணீரை கொண்டு வராங்க என்று சொல்லி ஒரு டேக்டால் உட்கார்ந்து வச்சு அதுக்கு மேல 7 கிணத்து தண்ணீர் ஊற்றப்பட்டது. அப்போ சுகமானது மாதிரி தெரிந்தது. மூன்றாவது அளவில் உட்கார வைத்தார். 3வது அளவில் உட்கார வைத்து 3வது அளவு ஊற்றப்பட்டது. அப்பொழுதும் அவர்கள் நாய் செல்வார்கள். கொஞ்சம் மயக்கம் தெளித மாதிரி போகல. கடைசியில் அவங்க போகவே இல்லை. வெள்ளிக்கிழமைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு போகவே இல்லை. அது வீட்டிலே இருந்தார்கள். வீட்டில இருக்கும்போது அவங்க மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த பச்சளை மருந்து, இந்த கிராமத்தில் உள்ளவங்க இதை கொடுத்தா சரியா போயிடும், அதை கொடுத்தா சரியா போயிடும், ஏதாவது மருந்து கொடுக்கறது நம்ம ஊர்லயும் பழக்கம் இருக்கு. உடம்பு தெரியும்னா நான் இதை கொடுத்தா சரியா போயிடும், அதை கொடுத்தா சரியா போயிடும் சொல்லி எனக்காவது இலையை கரைச்சு கொடுப்பாங்க. பழையங்காலத்து வித்தியானம் அப்படிங்க, பழையங்காலத்து வைத்தியம். அந்த முறையில மயக்க மருந்து தருவாங்கிற மாதிரி தெரிஞ்சோடனே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எனக்கு யாரும் மயக்க மருந்து தரக்கூடாது. அது ஒரு வகையான மயக்க மருந்து. அந்த மயக்க மருந்து எனக்கு யாரும் தரக்கூடாது என்று கடுமையான உத்தரவை போட்டிருந்தார். அப்படி இருந்த சந்தர்ப்பத்துல பொம்பளை எல்லாம் சேர்ந்து, ஆமா நோயாளி மருந்து சாப்பிட என்னைக்கு பார்த்தாலும் சங்கடம் தான் போடுவாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹ் படுறாங்க. நோயாளி மருந்து குடிக்க சங்கடப்படுவான். அது ரசூலுல்லாஹ்வையா சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ் மருந்து குடிக்க சங்கடப்படுவாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு என்னன்னாங்க, மயக்கமா இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கைதா கொண்டு வந்து மயக்கமா இருக்கக்கூடிய நேரத்திலேயே அப்படி போட்டுட்டாங்க. மயக்க மருந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொடுக்காதீங்க, ரசூலுல்லாஹ் கொடுக்காதீங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க, கொடுக்காதீங்க என்று சொன்னார்கள். ஆனாலும் மக்கள் விடவில்லை. கொடுத்த உடனே கண்முழித்து பார்த்தார்கள். எனக்கு அந்த மருந்தை தந்தீங்களா? ஆமா, எல்லாம் முழிக்க ஆரம்பிச்சாங்க. தந்தீங்கன்னா யார் யார் தந்தீங்களோ எல்லாம் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அது உள்ள மிச்ச மருந்து இருக்கா எல்லாரும் குடி. யாரும் மருந்து குடிக்க யாரெல்லாம் மருந்து கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் அந்த மருந்தை குடியுங்கள் என்று சொன்னார். குடியுங்கள் என்று சொல்லும் பொழுது யாரால என்ன செய்ய முடியும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டு விட்டால் எந்த மனிதனால் அதற்கு மாற்றம் செய்ய முடியும்? எல்லாருக்கும் அந்த மருந்தை கொடுக்க, காய்ச்ச கொடுக்க வேண்டிய மருந்தை சும்மா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கொடுக்கணும், தண்டனையாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அந்த நேரத்துல அதற்கு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு சஹாபிய மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய துணைவி, அந்த துணைவி நோன்பு வச்சிருந்தாங்க. நோன்பு வச்சிருந்தாலும் நோன்பை விடு, நோம்ப முடி, நீ அந்த குடி என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணையும் அவர்களையும் கொடுக்க வைத்தார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகவே முடியல. காற்ற கொதிக்கல் கடுமையா இருக்கு. அப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் தெளிவாகிறதும் திரும்பவும் அவர்கள் கஷ்டப்படுவதும், கொஞ்ச நேரம் கோபமாவதும், திரும்பவும் கஷ்டப்படுவதும், இப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்துல திங்கட்கிழமை அதிகாலை வஜ்ருடைய தொழுகையிலே எல்லாம் தயாரா இருக்கக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டின் கதவை திறந்து கொண்டு எதிர்பார்க்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு என்பது அந்த மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், பள்ளிவாசல் ஒட்டியே தான் இருக்கு. கதவை திறந்தா பள்ளிவாசலம் போடும், வீட்டினுடைய கதவை திறந்தால் பள்ளிவாசலம். உதாரணமா இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் வீடு இருக்கிறதா நினைத்துக் கொள்ளுங்கள். கதவை திறந்தா பள்ளிவாசல் தெரியும். ரசூலுல்லாஹ் கதவை திறந்து திரையை நீக்கிற உடனேயே இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தோழியை நிறுத்தி கொண்டு பின்னால் வர ஆரம்பித்தார்கள். எல்லா சஹாபாக்களும் அப்படியே குழப்பமாய் நிலையில இருந்தாங்க. அப்புறம் சொல்ல சிரிச்சான். அந்த சிரிப்பை புகாரி இமாம் சொல்லும்போது தபஸ்ஸம முதல்ல புன்சிரிப்பு சிரித்தாங்க, பின்பு அது ரொம்ப கடமையா நல்ல சிரிப்பா மாறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிப்பு ரொம்ப ஆழமான சிரிப்பா மாறிவிட்டது. ஆழமா சிரித்தாங்க, எல்லாத்தையும் பார்த்து சிரித்தாங்க. சிரித்து விட்டு அப்படியே எல்லாத்தையும் இருங்க, நல்லா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கச்சேவான், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கச்சேவான் என்பதை சொல்லிவிட்டு கரையை தூக்கிப்பட்டு உள்ளே போய்விட்டார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த சிரிப்பு ஒரு அற்புதமான சிரிப்பு.
உலகத்தில் எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு சிரிப்பு. எந்த தலைவனுக்கும் அவன் இறக்கும் போது அவன் சொன்ன போதனைகளை பின்பற்றியவர் யாராவது இருக்கிறாரா என்றால் இருக்க மாட்டார். அறிஞன் இருக்கிற வரைக்கும் அவன் பேச மாட்டான். அவன் செத்ததுக்கு பிறகுதான் அவர் செய்தார் இவர் செய்தார் என்பதாக சொல்லுவார்கள். இதுதான் சாதாரண வழக்கம், உலகத்துல வழக்கம். கலிலியோ என்பவன் ஒரு உலகத்தை உருண்டன்னு சொன்னான். முத உருண்டன்னு சொன்னான். கடைசியில் அவனை சாகடிச்சு ஜெயில போட்டு சாவடிச்சான். ஏன்? அவன் சொன்னதை ஏத்துக்கல. ஆனா இப்ப கலிலியோதான் உண்மையான விஞ்ஞானின்னு சொல்றோம். இப்ப போட்டுறான். அப்ப இருக்கிற வரைக்கும் எந்த யாரு அண்ணாவா இருக்கட்டும், அல்லது இவராவா இருக்கட்டும், அல்லது காமராஜரா இருக்கட்டும், அல்லது காந்தியா இருக்கட்டும், எந்த தலைவனா இருந்தாலும் சரி, இருக்க வரைக்கும் அவர் பேச்சு கேட்கறது ஆளே இருக்கார். போன பிறகுதான் அண்ணா சொன்னார், காமராஜர் சொன்னார், கருணாநிதி சொன்னார் என்று அதற்கு பிறகுதான் புகழ் வர்றது கிடக்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை 100க்கு 100 செயல்படக்கூடிய கூட்டத்தை பார்த்தார்கள். கண்முன்னால் பார்த்தார்கள். தொழுனா 100க்கு 100 நம்மள மாதிரி கடைபிடிச்சா தொழிலாம் கிடையாது. நம்ம மாதிரி நினைச்சா சொல்றது நினைக்கிறா தொழுக அந்த மாதிரி கிடையாது. 100க்கு 100 தொழுகக்கூடிய கூட்டத்தை கண்முன்னால் பார்த்தார்கள். கூட்டத்தை மறுக்கும் பார்க்கவில்லை. அந்த கூட்டத்துக்கு தொழுதால் என்ன கிடைக்கும் என்பதை வாக்களித்தார்களோ அது கிடைப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்த கூட்டத்தையும் பார்த்தார்கள். செய்தால் என்ன கிடைக்குமோ அதை வெற்ற கூட்டத்தையும் பார்த்தார். இவ்வளவு பேர் தொழுகக்கூடிய காட்சியை பார்த்த உடனே அவங்க சந்தோஷம். நாம் சொன்னதை செய்யும் கூட்டத்தை உருவாக்கி விட்டோம், நாம் சொன்னதை 100க்கு 100 செய்யும் கூட்டத்தை உருவாக்கி விட்டோம் என்று அந்த சிரிப்பு என்பது அதுதான் ஒரு அற்புதமான சிரிப்பு. சஹாபாக்கள் சொல்லும் போது சொன்னார்கள், வாழ்க்கையிலே இந்த ஒரு சிரிப்பை நாங்க பார்த்ததே இல்லை. ரசூலுல்லாஹ் எந்த நேரத்திலும் இவ்வளவு சிரித்தது இல்லை. சிரிப்பாங்க, எப்ப பார்த்தாலும் புது சிரிப்பா இருப்பாங்க. ஆனா இவ்வளவு சிரித்ததை நாங்க என்னைக்குமே பார்த்ததில்லை. அன்னைக்கு தான் நாங்க பார்த்தோம். கணேசத்திற்குள்ள காலையில இருந்த உடனே நினைச்சு நீ பேச முடியுமானே தெரியாம இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய விருப்பத்தினால ஏதோ கொஞ்சமாவது பேச முடியுதா? அல்ஹம்துலில்லாஹ். யாருக்குமே இந்த சிரிப்பு வந்ததில்லை, எந்த ஆராய்ச்சியாளனுக்கும் வந்ததில்லை. ஏனென்றால் அவன் போதனை அவன் இருக்கும்படி செயல்படுவதில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருக்கூட்டத்தை பார்த்தார்கள். சொன்னதை 100க்கு 100 செயலக்கூடியவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றதோ அதையும் அவர்கள் செஞ்சதை கண்ணோட கண்டு மகிழ்ச்சியாக சிரித்தார்கள். அந்த சிரிப்பு எங்கேயும் இருக்கின்றது, யாருக்குமே இல்லாத சிரிப்பு. அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சிரித்துவிட்டு சென்றவர்கள் அவர்கள் திரும்பவே இல்லை. அதன் பிறகு குடும்பத்தடுப்பிலேயே குடும்பத்தண்டத்திலேயே படுத்திருந்தார்கள். திங்கட்கிழமை காலையில் வந்ததற்கு பிறகு சுற்றி மனைவர்கள் உட்கார்ந்திருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தார்கள். பிற மயக்கம், பிறகு எழுந்து சில விஷயங்களை பேசுவார்கள். அப்பொழுது ஒரு 4-5 விஷயங்களை சொல்கிறார். ஒன்னாவதாக, நான் இறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி சொல்லுவார்கள். நான் இறந்து விட்டால் என்னென்ன ஆறுதான் குளிப்பாட்டணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பிள்ளைங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், குஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் அவருடைய வளர்ப்பானுடைய மன்னர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் அவருடைய அடிமை சக்ரான், இவங்க மட்டும்தான் சக்கரான் அடிமை, இவங்க மட்டும்தான் குளிப்பாட்டணும். இந்த ஆடையிலேயே தபன் செய்யணும், வேற ஆடை மாற்றக்கூடாது. நான் வஃபாத் ஆகிவிட்டால் என்னை வைத்து விட்டு எல்லாரும் போயிருங்க, யாருமே உள்ள இருக்கக்கூடாது.
போயிரும். சற்று நேரம் கழித்து அதன் பிறகுதான் இங்கே நான் சொன்ன மாதிரி வரணும். முதலாக மலக்குகள் எனக்கு என்னை கண்டுவிட்டு செல்வார். அதன் பிறகு நம்முடைய உறவினர்களிலே மிக நெருக்கமான மனைவிகள், இதை போன்ற நெருக்கமான உறவினர்கள் அதன் பிறகு வர வேண்டும். அதன் பிறகு மற்ற மனைவிமார்கள், மற்றவர்கள், சுற்றத்தார்கள் எல்லாம் எல்லாருமே தனித்தனியாக பார்க்கணும். தனித்தனியாக பார்க்கணும். பார்த்துட்டு போயிடணும். அதன் பிறகு முஹாஜிர்கள், அன்சாரிகள், அதன் பிறகு சாதாரணமான அன்சாரி உள்ள பெண்கள் இவர்கள் வர வேண்டும் என்று அவரிடத்தில் வசியத்தினார். வசியம் செய்துவிட்டு அப்படியே அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திற்கான ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே வந்தார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை கூப்பிட்டு சாதாரணமாக ஒரு செய்தி சொன்னார். சொன்ன உடனேயே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டார். தேம்பி அழுவதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் விட்டு காவிலே ஒரு செய்தியை சொன்னார். சொன்ன உடனே ஃபாத்திமா சிரிச்சுட்டான். சிரிச்சுட்டாங்க. இதை பார்த்த உடனே மற்ற மனைவிகள் எல்லாம் பார்த்தார்கள். ஆயிட்டான எங்கிட்டாங்க, என்னம்மா அவங்க அக்கா என்னமோ சொன்னாங்க, அழுவ உன்னுடைய சிரிச்ச ஒண்ணுமே புரியலையே. பாத்திமா சொன்னாங்க, நான் என் தாப்பனரை பார்த்த உடனே அம்மா நான் எழுந்திருக்க முடியாது போல் தெரியுது, பார்த்தாயிரம் போல் தெரியுது என்பதை ஆக்கினார். சொன்ன உடனே எனக்கு அழுக தாங்கல. இந்த உலகமே இடிந்து என் தாயை விழுந்து நினைச்சேன். என் தந்தை இல்லாத ஊர்ல நான் எப்படி இருக்க முடியும்? என் தந்தை இல்லாத இடத்தில் நான் எப்படி வாழ்வேன்? என் தந்தை இல்லாம எப்படி வாழ்வேன்? ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, என் புருஷன் இல்லாம எப்படி வாழ்வேன் அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாம் உலகத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா பாத்திமா நான் சொன்னது, என் தந்தை இல்லாம நான் எப்படி வாழ்வேன் என்று நினைச்சு நான் அழுதுகிட்டு இருந்தேன். திருப்பி என்னுடைய தந்தை கூப்பிட்டார். கூப்பிட்டு சிறந்து பாதுகாப்பு, கவலைப்படாதம்மா, நம்முடைய குடும்பத்திலேயே முதல்ல என்னை சந்திக்க முதலிலேயே என்னை சந்திப்பது நீனாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். அதாவது முதல்ல நீதான் பார்த்தாங்க. சொன்ன உடனே பாத்திமா நாயகத்துக்கு சிறப்பு சிரிப்பது, ரொம்ப சந்தோஷமான சிரிப்பது. கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்கினேன், நம்ம வீட்டுல நம்ம நல்லா வச்சாக்குவான், ஆயிரம் இடி தருவான், நம்ம படுத்திருக்கேன்னு வைங்க. அந்த நேரத்துல நம்ம மனைவி நம்ம மக வர்றான். நம்ம மக இந்த மாதிரி, ஏமா நான் செத்து போயிறேன்னு கவலைப்படாத, நீ அடுத்த ஆளு செத்து போயிறேன்னு சொல்லி பாருங்க, என்ன நடக்கும்? நான் செத்து போயிறேன்னு கவலைப்படாத, அடுத்த நீ செத்து போயிருவ ஏன்னு சொல்லி பார்த்தா என்ன நடக்கும்? கிழட்டு போய் முண்டோம், போய் தொலைய வேண்டியதுன்னு என் துணைக்கு வர ஆட்சி அடிக்கும், என் பிள்ளைய போட்டு என் கறிச்சு கொட்டுறேன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல. இதுதான் உலகம். ஆனா அங்க பாருங்க, பாத்திமா நாயகம் சந்தோஷப்பட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து பிறகு என்னுடைய பார்த்து கணவன் இல்லாமல் தான் இருக்க பெண்கள் கவலைப்படுவார்கள். ஆனால் தந்தை இல்லையானால் என்னால் இருக்க முடியாது என்று நினைத்தது மட்டுமல்லாமல் இறந்துடுவேங்க நினைச்சு 6 மாசத்துல ஒப்பாத்தாயிட்டாங்க. 6 மாசத்துல ஒப்பாத்தாயிட்டாங்க. நினைச்சாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும் பொழுதுதான் அத்தா எவ்வளவு பாசமா இருந்திருக்கிறாங்க, மக எவ்வளவு பாசமாக இருந்தது. அத்தாவும் மகளுக்கு கடையில இப்படி ஒரு பாசமான ஒரு ஃபேமிலியை நம்ம பார்த்திருக்க முடியாது. அதன் பிறகு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மனைவி, அவங்கள ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, ஏம்மா அப்படி துஆ செய்த அப்படின்னு கேட்டாங்க. யாருக்கும் தலையும் புரியல, காலும் புரியல. ஏம்மா அப்படி துஆ செய்த என்று கேட்டாங்க. யாருக்கும் புரியல. அப்ப எல்லாருமே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன செஞ்சா சஃபியா, என்ன துஆ செஞ்சா? சஃபியா அல்லாஹ்ட துஆ செஞ்சிருக்கிறா, என்னுடைய கணவனார் ராஜ கம்பீரமாக நடக்கக்கூடிய அந்த மகா புருஷன் எவ்வளவு கண்ணியமா பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கக்கூடியவங்க இப்படி சுருண்டு கிடக்கிறத பார்த்தா என்னால் தாங்கிற முடியல. யாரெல்லாம் அவர்களுக்கு நீ எவ்வளவு கஷ்டம் வாங்கன்னு நினைக்கிறியோ, அவங்கள்ட்ட எவ்வளவு சிரமப்படுத்துன்னு நினைக்கிறியோ, சக்கராத்தாலே எவ்வளவு வாங்க நினைக்கிறியோ, அதெல்லாம் ஏன் உடம்புல வாங்கிக்கோ, ஆனா அவங்கள மட்டும் நீ சலாமத்தா அழைத்துக்கொள் என்று வாக்கு இருக்கிறார். என்னுடைய கணவனார் படுத்தக்கூடிய படுத்தக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் இந்த சக்கராத்தால் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த சக்கராத்தை எல்லாம் என் உணவில் வாங்கிக்கொள், அவர்களை செலவத்தை அழைத்துக்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். சஃபியா கேட்டிருக்கிறாங்க. சஃபியா, உன்னால் தாங்க முடியாதுமா, என் கஷ்டத்தை உன்னால் தாங்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் சாதாரண மனிதன் அல்ல, நான் 40 மனிதன் சக்தி.
40 மணி நேரம் சொர்க்கத்து 40 மனிதருடைய சக்தி இறக்கிறது. காய்ச்சல் வந்தாலும் 40 பேருக்கு தாங்க முடியாத காய்ச்சல், தலைவலி வந்தாலும் 40 பேர் தாங்க முடியாத காய்ச்சல். அந்த 40 பேர் தாங்க முடியாத காய்ச்சலை ஒன்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஏன் நீ எப்படி எல்லாம் துவா கேட்ட? அப்படி துவா கேட்டு இருக்க கூடாது. என்ன கேட்டுக்கிறது தெரியுமா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு முகம்மதின் மீது எவ்வளவு பிரியம் தெரியுமா? சஃபியாவுக்கு இருக்கக்கூடிய பிரியத்தோட என் பிரியம். சஃபியா கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தோட நான் முகம்மது மீது வைத்திருக்கக்கூடிய பிரியம் அதிகம். ஆனா எனக்கே என்னுடைய ஹபீப சிரமமில்லாமல் அழைத்துக் கொள்ளணும்னு நம்ம நினைப்பு வரல. ஏன்னா கலாக்கதிர் அது ஒரு திட்டம், ஒரு சக்கராத், எல்லாத்துக்கும் சக்கராத்து உண்டு. அந்த சக்கராத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் கூட அவருக்கு செய்ய வேண்டிய கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் சஃபியா நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாலே என்று அல்லாஹ் பெருமைப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதன் பிறகு இதெல்லாம் செய்யாதமா, என் கணவனை சுகமாக அழைத்துக்குள் என்று நீ சொல்லி இருக்க கூடாதா? அப்படி சொல்லியிருந்தால் நன்றா இருக்குமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு அவருடைய மைத்துனர் வந்தார், அப்துல் ரஹ்மான். ஆயிஷா நாயகத்தினுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் வந்தார். அப்துல் ரஹ்மான் வந்தார். அவருடைய ஜேப்பில ஒரு மிஸ்வா குச்சி இருந்தது. நாம் பேனா குச்சி வைக்கிற மாதிரி அந்த காலத்து அரபியர்கள் மிஸ்வா குச்சி தான் ஜேப்ல வச்சிருப்பாங்க. மிஸ்வா குச்சி இருந்துச்சு. அது புது குச்சி, இதுவரைக்கும் யாருடைய பள்ளியும் தொடல. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, கொஞ்சம் குறிப்பா பாக்குறாங்க. பார்த்த உடனே மனைவி ஆயிஷா நாயகத்துக்கு புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பாக்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டு எப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி சுத்தமாக வைத்திருப்பார்கள், மிஸ்வாக் செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு மிஸ்வாக் வேண்டாம், தொழுகையிலும் கூட இடையில மிஸ்வாக் செய்யக்கூடியது சுன்னத்தாக சாமி முதலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிஸ்வாக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் எதிர் வாழ்த்துடுமோ என்று நான் பயப்படுற அளவுக்கு விஸ்வாக்கு செய்து ஜிப்ரீல் என்று சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அல்லாஹ்ட்ட பேசுறோம் மனமாக இருக்க வேண்டும், மலக்கட்டை பேசுறோம் மனமாக இருக்க வேண்டும், ஜிப்ரீல்ட்ட பேசுறோம் மனமாக இருக்கணும். இந்த அக்கறையை நான் எப்பொழுதும் மிஸ்வாக் செய்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த உம்மத்தோட மிஸ்வாக் செய்யுங்க என்று சொன்னார்கள். நம்முடைய பிள்ளைகிட்டா மிஸ்வாக்குன்னா தெரியுமாண்டா தெரியாதுன்றோம். நம்ம பிள்ளைகிட்ட மிஸ்வாக்குன்னா தெரியுமா தெரியாதுன்றோம். ஏன்னா அந்த பழக்கம் சுத்தமா நம்மிடமிருந்து 1-2 இருந்தது கூட அது அடிபட்டு போய்விட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசாக்கூடிய நேரத்துல அந்த நேரத்துல அந்த மிஸ்வாக்க பாக்குறார்கள். உடனே ஆயிஷா நாயகம் புரிஞ்சுக்கிட்டாங்க. மிஸ்வாக் செய்ய விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்றவுடன் அந்த மிஸ்வாக்கை எடுத்தார்கள். எடுத்து தன்னுடைய பல்லில் வைத்து நல்ல பஞ்சு மாதிரி மெருதுவாக ஆக்கினார். ஏனென்றால் இந்த மிஸ்வாக் கொத்தி பல்லை எகறுகளை வாய்த்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நல்ல நைசாக அது மலர் போன்று ஆக்கிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பல்ல துளைத்து விட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஒரு 5 உபதேசங்கள் செய்கிறார்கள். 5 உபதேசங்கள். 1வது உபதேசம் என்ன தெரியுமா? யூதராக்களை எல்லாம் சாபப்படுவான. ஒரு மனிதன் இறந்துட்டான்னா அந்த இடத்துல அவன் இடத்திலேயே ஒரு பள்ளியாசை கட்டி அதுலேயே அவனுடைய உருவங்களை எல்லாம் போட்டு அதையே வணங்க ஆரம்பிச்சுவான். யூத நசராக்கள்ல யாராவது ஒருத்தர் இறந்துட்டான் அவனை அந்த இடத்துல பள்ளியாசை கட்டி அதையே வணங்க ஆரம்பிச்சுவாங்க. அவங்க எல்லாம் சாபத்து என்பதாக சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அதே மாதிரி என்னை ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னை நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது. அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் ஆக்க மாட்டான். சரியான நபியாகவும் கடைசியான நபியாகவும் உலகம் உள்ளளவும் நேரமே காட்டக்கூடிய நபியாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்காங்கல்ல, ஆக்க மாட்டான். இருந்தாலும் அவங்க சொல்றதுக்காண்டி சொல்றாங்க. யூதர்கள் நசராக்களை நாசமாகட்டும், அவர்கள் தன்னுடைய நல்லவர்கள் இறந்த பொழுது அதை பள்ளியாசலா கட்டி அந்த வணங்க ஆரம்பிச்சுவாங்க. அது சாபக்கடை சொல்லுவாங்க. இது முதலாவது சொன்னார். 2வதாக சொன்னார்கள் அஹ்ஸினுன் தன்ன பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணங்கள், அல்லாஹ் பற்றி நல்ல எண்ணங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணங்கள். சில பேருக்கு என்ன இருந்தாலும் என்ன அல்லாஹ் என்னை மட்டும் சோதிக்கிறான், என்ன அல்லாஹ் அவனை என்ன விட்டுறான், என்ன அல்லாஹ் எனக்கு மட்டும் கஷ்டம் தரான், என்ன அல்லாஹ் எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் திட்டிக்கிட்டே இருக்கிறதா திறப்பலாம். அத்தா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்ல அல்லாஹ்வை நல்லதா நினைங்கள், உங்களுக்கு நல்லதான் செய்வான், நல்லதான் செய்யறான். எப்ப பார்த்தாலும் நீங்க அல்லாஹ்வை நல்லவனாக எண்ணுங்கள்.
அவனை நன்மையா நல்லுங்க என்று இரண்டாவது சொன்னார். மூன்றாவது சொன்னார்கள் அஸ்ஸலாத்து மலக்கு கைமானுக்கும், தொழுகையை பேணி தொழுது வாருங்கள், உங்களுடைய அடிமைகளை நல்ல முறையில வளர்த்துவார்கள். அடிமைகள் அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்ப இல்ல. அந்த அடிமைகளை கொடுமைப்படுத்தாதீங்க, அவளை உங்களுடைய சகோதரர்களை கொண்டு உங்களுடைய சிறிதாபாவை கொண்டு அவர்களை நடத்துங்க. இதை மூன்றாவதாக சொன்னார்கள். நாலாவதாக அல்லாஹ் சக்கராத்தில் மோத், யாரெல்லாம் சக்கராத்தில் மோத் அதை விட்டு எனக்கு உதவி செய், சக்கராத்தில் மோத் இந்த கஷ்டம் தாங்க முடியல எனக்கு உதவி செய் என்பதாக சொன்னார்கள். ஐந்தாவதாக நாமந்தாவானை நபியின் சித்திக்கன சுகதா, நபிமார்கள் சித்திக்கிறது சோதாக்களோடு இருக்கட்டும் என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு கடைசியாக அர் ரஃபீக்குல்லா அலா, அர் ரஃபீக்குல்லா அலா என்று சொன்னார். உயர்ந்த நண்பன், உயர்ந்த நண்பன், மூன்று வார்த்தை சொன்னார்கள். சொன்ன உடனேயே அதற்கு ஆயிட்டார் எல்லாம் சொன்னாங்க, இனிமேல் உயிர் பிரிஞ்சிடும். ரஃபீக்குல்லா அலாவை தேடிட்டாங்க, உயர்ந்த நண்பனை தேடிட்டாங்க, இனிமே அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க என்பதை அதற்கு ஆயிட்டார்கள் சொன்னார்கள். அதோடு உயிர் பிரிந்து விட்டார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதன் பிறகு அவர்களை குளிப்பாட்ட வேண்டும். குளிப்பாட்டுவதற்காக வேண்டி அதே இருந்த இடத்திலே தான், அந்த இடத்திலே தான் ஆடையிலே அதே இடத்தில் தான் அதே ஆடையில் தான் தபன் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதே இடத்திலே குளிப்பாட்டுவதற்கான ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. ரசூலுல்லாஹை குளிப்பாட்டும் போது யாரும் பார்க்கப்படாது, பார்த்தா அவங்க கண் குருடாய் என்ற சத்தம் எங்கிருந்தோ வந்துச்சு, யாரும் தெரியல. அதை நம்ம ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் என்பதா சொல்லிக் கொடுத்தார். ஒரு சப்தம் வந்தது, ரசூலுல்லாஹை யாரும் பார்க்கக்கூடாது, பார்த்தா கண் குருடாய். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்ட, சாதாரணமாக குளிப்பாட்டக்கூடிய நேரத்திலே குளிப்பாட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், மா கபலல்லாஹு நபியன் இல்லா வஃபீ மௌதிஇ அல்லதி யுஹிப்பு அன் யுத்ஃபன ஃபீஹி என்று சொன்னார்கள். அதாவது எந்த இடத்துல தஃபன் செய்யணுமோ அந்த இடத்துல தான் அல்லாஹ் உயிரை வாங்குவான். நபிமார்கள் உயிரை வாங்குற இடத்துல தான் தஃபன் செய்யணும், அங்கதான் குழி வெட்டணும். அதுக்கான பொது கபருக்கெல்லாம் அங்கதான் வரிசையா அடக்கணும். அப்படின்னா நம்ம சொல்லக்கூடாது. எந்த இடத்தில் நபிமார்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் தஃபன் செய்ய வேண்டும், அதைத்தான் அல்லாஹ் விரும்புவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதன் பிறகு ஒரு பெரிய அலம்பல் ஏற்படுகிறது. ரூஹ் பிரிந்து விட்டது. பெண்களுக்கெல்லாம் அழகியும் கண்ணீருமாக உள்ளே இருக்கிறார்கள். இந்த செய்தி வெளியில போறாங்க, வெளியில ஆண்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்களுக்கு இந்த செய்தி போகும். ஆண்களுக்கு போகும் பொழுது அங்கே ஹதரத் உமர் இருக்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே போயிருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு செய்தி தெரிஞ்ச உடனேயே வாளை உருவிக்கிட்டு, யார் சொன்னா ரசூலுல்லாஹ் இறக்கவும் மாட்டாங்க, அவங்களுக்கு இறப்பு இருக்குன்னு எவனா சொன்னா அவன் கழுத்தை வெட்டிடு. ரசூலுல்லாஹ் இறக்கல, அவங்களுக்கு இறப்பும் கிடையாது. யாராவது ரசூலுல்லாஹ் இறந்தா சொன்னா கழுத்தை வெட்டிடு. இப்படி வாழை தூக்கிட்டு சுத்தி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய வேடிக்கை பாத்தீங்களா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய வேடிக்கை பண்றான் பாத்தீங்களா? இதே வாழைதான் ஒரு சமயத்துல வாலியமாக உமர் ரலியல்லாஹு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வெட்டிட்டு வந்தேன், வெட்டிட்டு வர்றேன்னு சொல்லி அந்த வாழை ஓங்கிட்டு போனாரு. அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் வெட்டிட்டு வர்றேன்னு சொல்லி போன அந்த வாழு இன்னைக்கு எப்படி போயிடுச்சு பத்தியா? ரசூலுல்லாஹ்வுக்கு மௌத்து கிடையாது, மௌத்து இருக்குன்னு சொன்னா அவனை வெட்டிடு. எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. உள்ள மௌத்து தெரிஞ்சு போச்சு, மௌத்து ஆயிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த செய்தியை சொல்ல முடியல, யார்ட்டையும் சொல்ல முடியல. உமர் ரலியல்லாஹு வாழை எடுத்து திட்டு வர்றான். ஏய், எவனா ஒரு ரசூலுல்லாஹ் இறந்தாருன்னா அவனை வெட்டிடுவேன், அவனை குத்திடுவேன் நினைக்கிறான். சமாதானப்படுத்த முடியல. இந்த நேரம் பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு இல்ல. பொதுவா பழக்கம் அப்படித்தான், ஒருத்தவங்க மேல நம்ம உயிரா இருந்தா அவங்க மொத்தம் நம்ம எங்கேயாவது இருப்போம், அப்பதான் தப்பிச்சுட்டு இருப்போம். அவங்க மொத்தம் போது இதுவரை கூடவே இருந்திருப்போம்,
மௌத்தாகும் போது நம்ம அங்க இருக்க மாட்டாங்க, இந்த பழக்கம். அத மாதிரி அபூபக்கர் கூடவே இருந்தாங்க. எமை மாதிரி ஒன்றோடு ஒன்று கண்ணும் எமை மாதிரி கூட இருந்த ஆளு. ஆனா அந்த நேரம் பார்த்து ஆள் இல்லாம போயிட்டார், எங்கேயோ போயிட்டார். போயிட்டு அங்கிருந்து வந்தா அபூபக்கர் உமர் அல்லாவை பார்த்தோன்னே அபூபக்கர் எல்லாம் பிடிச்சிட்டான். அபூபக்கர் அல்லாவை பார்த்தோன்னே உமர் அல்லா பிடிச்சிட்டான். அபூபக்கரே நீங்க சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்க்கு மூத்து இருக்கா? ரசூலுல்லாஹ்க்கு மூத்து இல்ல, நீங்க சொல்லுங்க, நான் என்ன நாளும் கேட்க மாட்டேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு அபூபக்கர் அல்லாவை கூப்பிடுறா துணைக்கு. அப்ப அபூபக்கர் அல்லாஹ் இருங்க பேசு என்ன மெதுவா ஆளை உட்கார வச்சாங்க. ஆளை உட்கார வச்சுட்டு ஒண்ணுமே செய்யல, அவங்கள சமாதானப்படுத்த ஒண்ணுமே செய்யல. அம்மா முஹம்மதும் இல்லா ரசூலன் கது காலத்திற்கு கபை ருசுல் அவையும் மாத்த அவ குத்தில என் கலர்த்தி மலாதிக்கம் என் கழிவராத்திலகி பணம் எபுர்வல்லா செய்யா வசையாவும் சாக்கிறேன் இப்படின்னு ஒரு ஆயத்து. இந்த குரான் ஆயத்தை ஓதுனாங்க, வேற ஒண்ணுமே செய்யல. குரான் ஆயத்தை ஓதுன உடனேயே உமர் அல்லாஹ்வுடைய வாழு மெதுவா கீழே ஊந்துச்சு. உமர் அல்லாஹ்வுடைய வாழு கீழே ஊந்துச்சு. அதான் சஹாபாவுக்கு நமக்கு மத்தியில் வித்தியாசம். சொன்னா அவங்க உடனே செஞ்சிருவாங்க. நம்ம எல்லாம் சொன்னா ஆகட்டும் 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 சொல்லிட்டு தலையை ஆட்டிட்டு அதோட போயிடுவோம் இல்லையா? செருப்பை மாட்டின உடனே பழைய ராவுத்தர் வந்துருவார். செருப்பு மாற்றுவதை பள்ளியாத்துல சொன்ன பயான் தான் தயாரா இருக்கு. ஆயத்தை கேட்டோன்னா வாழ் ஒழுந்துருக்கு. அந்த ஆயத்துல என்ன இருந்துச்சு? இது எப்போ இறங்குனது, உஹது களத்திலே இறங்குனது. வமா முஹம்மதும் இல்லா ரசூல், முகமது தூதர் தானே தவிர அல்லா அல்ல. முகமது தூதர் தானே தவிர இறை தூதர் தானே தவிர அல்லா அல்ல. வமா முஹம்மது இல்லா ரசூல் கது கலத்தின் கபடி ருசுல், இதுக்கு முன்னாலும் ரசூல்மார்கள் மௌத்தா இருக்கிறாங்க. அப்ப இந்த முகம்மதுக்கும் மௌத்தோட வாய்ப்பு இருக்கு. அவையும் மாத்த அவ குத்தில என் கலத்துமன் ஆக்காதிக்கும், அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்க உங்க பழைய ஐயாம ஜாகிரத்துக்கு திரும்புவீங்களோ, பழைய சாமி அவனுக்கு போயிருவீங்களோ? அவையும் மாத்த அவ குத்தில என் கலத்துமல ஆக்காதிக்கும், உங்களுடைய தொழிலால் கூட்டம் நீங்க தேடி ஓடிவீங்களோ? அப்படி நீங்க ஓடினால் அதனால அல்லாஹ்வுக்கு எந்த இடையூறும் கிடையாது, எந்த இடையூறும் கிடையாது. நீங்கள் திரும்பி ஓடினால் அல்லாஹ்வுக்கு எந்த இடையூறும் கிடையாது. அவன் மாத்த ஒக்கத்துல என் கலத்துமட ஆக்காதிக்கும் அவன் என் கழிவனாக்குதகி கொலை எதுல்லா செய்யா, யார் திரும்பி ஓடினாலும் அல்லாஹ்வுக்கு எந்த இடையும் செய்ய முடியாது. சாத்திரேன், நன்றி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் நற்கொடை தருவான் என்ற அந்த ஆயத்தை பார்த்த உடனே கட்டிக்கிட்டு அழுகுறாரு. ஹஜ்ரத் உமர் அபூபக்கர் கட்டிட்டார். அபூபக்கரே இப்படி ஒரு ஆயத்து இருக்குது, எனக்கு நினைப்பு இல்லாம போச்சு. ரசூலுல்லாஹ் வஃபாத்தா அலாம் என்று முன்பே அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, செய்தி எனக்கு தெரியாம போச்சு, எனக்கு மறந்து போச்சு, ஏன்னா அதை நினைக்கல, அதனால்தான் இறக்கல நான் சொல்லிட்டேன் என்பதாக அவர் சொல்கிறார். மக்கள் எல்லாம் அமைதியாகிவிட்டார். ஏன்னா ஹஜ்ரத் அபூபக்கருக்கு உண்மை புரிய வைத்தாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, ஏற்கமான ரசமெல்லாம் வந்துடும், வஃபாத் ஆயிருக்கிறாங்க. வஃபாத்தானதுனால நம்ம பழைய நிலைக்கு போக கூடாது, நம்ம இதை கட்டி கடலுக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த அபூபக்கருடைய கடமை உணர்ச்சி உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட வேண்டியது அபூபக்கர் தான், உணர்ச்சி வசப்பட வேண்டியது அபூபக்கர் தான். ஆனா அன்னைக்கு அவங்க ரொம்ப சாதுரியமா இருந்தாங்க. அன்னைக்கு சாதுரியமா நடந்தது உலகம் உள்ளளவும் இஸ்லாத்தை காப்பாச்சு. அன்னைக்கு மட்டும் இந்த குழப்பமா இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் ரசூலுல்லாஹ் இறக்கல குழப்பம் தான் வந்திருக்கும். அபூபக்கர் அவன் செஞ்சது அது ஏதோ சின்ன செய்தி மாதிரி இருக்குது, ஆனா அது அல்ல. உலகம் உள்ளளவும் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டா நிச்சயமா சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் அபூபக்கர் குழம்பிட்டாங்கடா, ஒவ்வொரு குழம்புற மாதிரி அபூபக்கர் குழம்புறாங்கன்னா ரசூலுல்லாஹ் கருப்பு கிடையாது என்று சொல்ல வரலாச்சோம். என்னையும் கூட அலில்லாவ அடக்கல, அலில்லாவ அப்படி வானத்துல பறந்துட்டான்னு சொல்ற கூட்டம். ஏன்னா ராத்திரி நேரத்துல அடக்குனாங்க, ராத்திரி நேரத்துல அடக்குனதுனால தலை கட்டுறவங்களுக்கு வசதியா போச்சு. அதையில எல்லாம் அடக்கவும் நான் செய்யல, வானத்துல பறந்துட்டான்னு சொல்ல அப்படியே போட்டாரு. குழப்பங்கிறது இருக்கும், அந்த குழப்பம் உண்டா இருக்கும். அதற்கு அபூபக்கர் தன் சாதுரியமாக அந்த நேரத்துல உண்மை இதுதான், மௌத் ஆயிட்டாங்க
இதுதான் உண்மை, இஸ்லாத்தினுடைய கொள்கை ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை என்பது அழுத்தம் திருத்தமாக அன்னைக்கு சொன்னதுனால என்ன வரைக்கும் இஸ்லாம் தப்பியது. என்னடா இஸ்லாம் ஒரு பலவமான மதமா தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதன் பிறகு அந்த 2 பேரும் எழுந்திருச்சு உள்ள போறாங்க. முத போய் பாக்குறதுக்காண்டி போறாங்க. முத பாக்குறதுக்காண்டி போறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் எல்லாத்தையும் நேரம் உள்ள போனாங்க. போய் நெத்தியில முத்தம் போட்டாங்க. முத்தம் போட்டு சொன்னாங்க, யார சொல்லலாம் திபுத்த, நீங்க உயிரோடு இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. நீங்க எனக்கு இறந்து போனதா தெரியல, உயிரோடு எப்படி இருக்கிறீர்களோ திபுத்த மௌத்தான் வகையாத்தன், மௌத்தா இருக்கும் பொழுதும் நீங்க அந்த சிரிப்பாத்தான் இருந்துச்சு, எப்பவும் அப்படித்தான் இருக்கீங்கன்னு சொல்லி முத்தம் போட்டு அகன்றுட்டாங்க. அகன்றுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹஜ்ரத் அபூபக்கர் தனக்குன்னா அதி அந்த யானது இருந்தா நான் எதுனாலும் நான் அழைத்த மௌத்தத்தை நீ. ஒரு அற்புதமான சொல்லு. புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 1241வது ஹதீஸ். 1241வது ஹதீஸ்ல பதிவு பண்ணிருக்குது, அதி அந்த ஒண்ணி என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். எப்பொழுது அவர் சொன்னாலும் இதைத்தான் சொல்வார்கள், தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நான் நபி அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு 2வது மரணத்தை தரமாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு 2வது மரணத்தை தரமாட்டான் என்பதாக சொன்னார்கள். அதற்கு உமர் எல்லாத்தின ஒரு கருத்தை வலியுறுத்தினார்கள் என்றால், அபூபக்கர் கல்லத்தினோட அற்புதமான ஒரு கருத்தை சொல்றார்கள், 2வது மரணம் உங்களுக்கு இல்லை என்பதாக சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாமெல்லாம் 2 மௌத்து 2 ஹயாத். நமக்கெல்லாம் 2 தடவை உயிர் கொடுத்து 2 தடவை மௌத்தாக்குறான். முதல்ல நம்மள எல்லாம் உயிர் கொடுத்தான், இவ்வளவு வாழ வச்சிருக்கான், மௌத்தாக்குறான். மௌத்தாக்கிட்டு கபர்ல கொண்டு வச்ச பிறகு திருப்பி இருக்க உயிரை கொடுப்பான். கபர்ல கேள்வி கேட்கறதுக்கான உயிரை கொடுப்பான். உயிரை கொடுத்துட்டு திரும்பி மௌத்தாக்கிறோம். ஆக 2 ஹயாத்து 2 மௌத்து. இந்த கராபிர்கள் கூட சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா 40-61 வசனத்துல சொல்லுவாங்க, காலு அமத்த தினத்தைனி வாயைத்த தினத்தைனி ஃபஹல் இலா உரூஜின் மின் சரி. அவங்க எல்லாம் கேட்பான், காலு ரப்பனா, எங்க இறைவா எங்களை 2 தடவை முத்தாக்கிட்டேன், 2 தடவை ஹயாத்தை கொடுத்து திரும்பி ஊருக்காக அனுப்பி விடுன்னு கேட்பாங்க. காவிரி அங்க போன பிறகு கேட்பாங்க, 2 தடவை ஹயாத்து 2 தடவை எல்லாத்துக்கும் உண்டு, நாங்க செஞ்சுட்டோம், அதனால எங்களுக்கு 2 எங்களை திருப்பி அனுப்புன்னு சொல்லுவாங்க. ஆக எல்லாத்துக்குமே 2 மௌத்து 2 ஹயாத். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு 2வது மௌத்து கிடையாது. அதுனா என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கணக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் கேள்வி கணக்க கேட்கான். கேள்வி கணக்கு கேட்டு முடிஞ்ச பிறகு அவங்கள மௌத்தா கலாம் நினைக்கும் பொழுது ஒருத்தர் சலாம் இருந்தார். சலாம் என்ன, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் உயிரை கொடுத்து பதில் சொல்ல சொல்றான். யாராவது சலாங்கன்னா ரசூலுல்லாஹ் உயிரை கொடுத்து பதில் சொல்ல சொல்றான். அப்போ மௌத்தாக்கிட்டு கேள்வி கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஒவ்வொருத்தரா சலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒவ்வொருத்தரா சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்ல ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிட்டே உட்கார்ந்துட்டாங்க. சலாம் எத்தனை சலாம் சொல்லுது? மதீனாவுல போட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார்ல எவ்வளவு பேர் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உலகம் உள்ளளவும் எத்தனை பேர் தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று எவ்வளவு பேர் சொல்லிக்கிட்டே, சொல்ல பதில் சொல்லிக்கிட்டே பாருங்க. சொல்ல பதில் சொல்லிட்டு இந்த மௌத்தாக்குறது, மௌத்தாக்குறது நேரமே இல்லை, 2வது மௌத்து கிடையாது என்று அவங்க அர்த்தமா சொன்னாங்க. அவங்களை அல்லாஹ் தஆலா உயிரை எடுத்தான், உயிரை கொடுத்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கான உயிரை கொடுத்தான். உயிரை கொடுத்த உடனே அங்கேயே சலாம். ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த குளிப்பாட்டக்கூடிய குடியில இறக்கக்கூடிய ஆள்கள்ல உள்ள ஆளு குசம்னு ஒருத்தர். குசம் அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகனார், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய அந்த இவங்களுடைய தம்பி, இப்னு அப்பாஸுடைய தம்பி குசம் ரலியல்லாஹு. அவரு மண்ணறையில அவர் கட்ட மண்ணறை கொஞ்சம் ஆழமா இருக்கு. அந்த ஆழத்துல ரொம்ப ஆழமா இருக்கு, இறங்க முடியல இவரால. ஒரு சின்ன பிள்ளை. அப்ப அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு என்னை இறக்கி விடுங்க. இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டு இந்த கஃன் அந்த ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட ஆட்கள் அவர் ஒருத்தர். எனவே அவர் நின்று எல்லா கஃனும் எல்லாம் முடித்தாச்சு. முடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. என்ன போயிட்டாங்க, இவருக்கு ஏற முடியல. அப்படி உள்ள இருந்துட்டார். இவங்க போனவங்க இந்த பிள்ளைய பத்தி நினைக்கவே இல்லை. அடைக்கிட்டு போனவங்க அந்த அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளைய பத்தி நினைக்கவில்லை. கடைசியில படுக்க போகும்போது பார்த்தா குசமதானம்
குசும காணும். எங்க தேடு 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 போனா கடைசியில் எங்க உட்கார்ந்து இருக்காரு? கபுல் தான் உட்கார்ந்து. என்னை யார் தூக்கி விட்டா? தூக்கி விடலையா? நான் உட்கார்ந்துருக்கேன். ரசூல்லா கூடவே இருந்த ஆள் நான் தான். அதிகமா ரசூல்லாவோட இருந்தவன் நான் தான். அபூபக்கர்லாம் விட்டுட்டு போயிட்டார், உமர் விட்டுட்டு போயிட்டார், அலி விட்டுட்டு போயிட்டார். நான் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருந்தேன். இன்னைக்கு இது வரைக்கும் நான் இருந்தேன். நான் இருந்து சலாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். குதம் சொல்றார், சின்ன பிள்ளை சொல்றாரு சலாம். ரசூல்லாவுக்கு செருப்பு சத்தம் கேட்ட உடனே தான் கேள்வி கணக்கு ஆகுதுன்றான். செருப்பு சத்தம் கேட்டு மறைஞ்ச உடனே கேள்வி கணக்கு ஆகுன்றான். அப்ப கேள்வி கணக்கு கேட்கறதுக்குள்ளேயே இவருக்கு சலாத்துல ஆரம்பித்தார். குசம் இருந்து சலாம் சொல்றார். சலாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், சலாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதுவரைக்கும் நான் இருந்தேன். ரசூல்லாவோட நான் தான் குருவா இருந்தேன். வேலையா இருந்தா என்பதா பெருமையா சொல்றார். அவருக்கு ஒரு பெருமை. ஆனா நம்ம யோசிக்கும் பொழுது ரசூல்லாவை தூங்க விடல. ஹதீஸ்ல தெளிவா வருது, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒருவர் சலாம் சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு உயிரை கொடுக்கிறான். உயிரை கொடுத்து பதில் சொல்லுகிறார்கள். பதில் சொல்லுகிறார் என்று வரும் பொழுது எத்தனை பேர் சலாம் சொல்கிறார்களோ அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு முன்னால் மையத்தை மௌத்தாக்கணும்னு நினைச்சிட்டு இஸ்ராயேல் உட்கார்ந்துட்டே இருக்கார். மௌத்தாக்கணும் யாராவது சலாமில நிப்பாட்டினா மௌத்தாக்கிடலாம். எங்க முடியும்? அதனால்தான் அதற்கு அபூபக்கர் சொன்னார்கள், இரண்டாவது மூத்த என்பதாக சொன்னார். பேரா அதன் பிறகு உமர் எல்லாத்திரம் வந்தார். உமர் எல்லாத்திரம் வந்து இதோட முடிச்சுக் கொள்வேன். உமர் எல்லாத்திரம் வந்தார். வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, யார சொல்லலாம் முன்னால ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க. யார சொல்லலாம், ஒரு நாள் பள்ளியாக்கல்ல நீங்க ஜும்மா தொழுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஜும்மா தொழுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு படியில ஏறி ஜும்மா செஞ்சுக்கும் போது அந்த பக்கத்துல ஒரு தூண் இருந்துச்சு. அந்த தூண் இருக்குற அது பேரித்த மரத்தினால் உள்ள தூண். அந்த காலத்துல கூரை தானே, எல்லா பக்கமும் கூரை. அதுல தூணு பேரித்த மரத்தூணு, பேரித்த மர தூண் இருந்து எல்லாரும் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் சத்தம் கேட்டது. ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்டு, குழந்தை குவான் அழுகுற சத்தம் கேட்டு. குழந்தைக்கு ஏது முதல் சத்துல ஏது குழந்தை? குழந்தா பின்னால இருக்கும். குழந்தை பெண்கள் தொழு வந்தாங்கன்னா பின்னால இருக்கும். ஆனா முதல் சத்துல அழுகுற சத்தம் கேட்டு எல்லாரும் திரும்பி திரும்பி பாக்குறாங்க. அழுகை சத்தம் எங்க வந்ததோ தெரியல. கடைசியில வர வழி இல்ல, எல்லாருமே முறைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா மேல வண்டி குத்துபாவை நிறுத்தி விட்டு கீழே இறங்கினார். குத்துபாவை நிறுத்தி விட்டு நிறுத்தி கீழே இறங்கினார். இறங்கி இந்த தூணை கட்டி பிடிச்சான். தூணை கட்டி பிடித்த பிறகுதான் சத்தம் இங்கிருந்து உங்களுக்கு தெரியும். அதற்கு உமர் ரசூலுல்லாஹ் முன்னால பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, அவங்க முன்னால மௌத்தை விசாரிக்கணுமோ மரணத்தை அவர்கள் அந்த தீசாரை பார்த்துக்க சொன்னாங்க. யார சொல்லலாம், அன்னைக்கு ஒரு நாள் நீங்க சொத்துவாதிக்கிட்டு இருந்தீங்க, அறுவை சத்தம் வேண்டுச்சு. எங்க இருக்கு தெரியல, ஒரு தூணை நீங்க கட்டி அணைத்தீர்கள். அப்பதான் தெரிஞ்சது தூண்ல இருந்து சத்தம். ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க, அழாதம்மா அழாதம்மா, இதுக்காக வேண்டியா நீ அழுகிற? நான் எப்போ உன் மேல சாஞ்சு சுத்தமாகுவேன், இன்னைக்கு உன் மேல சாயாம வடி ஏறிட்டேங்கிறதுக்காண்டியா நீ அழுகுற? தூரமான மக்கள் தெரியலங்கிறதுக்காண்டி ஒரு படி ஒரு அம்மா செஞ்சு வந்துச்சு, அதுக்காக நீ படி ஏறிட்டேன். படி என்ன நான் உன்னை விட்டுவா செஞ்சேன், படி என்ன நான் உன்னை வைக்க போறேன், நான் தேவை சுத்திட்டு வர போறேன். ஏன் நீ அழுகுற? நான் ஒண்ணு விட்டு போக மாட்டேன். நீ ஏன் அழுகுற, ஏன் அழுகுற, ஏன் அழுகுற? நீங்க கேட்டீங்க, எல்லாரும் பார்த்தாங்க. யார சொல்லலாம், ஒரு மரத்தோடு பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது, செதுக்கி தூணா ஆக்கப்பட்டது. அந்த தூணாக்கப்பட்ட அந்த தூணுக்கு உங்களுடைய பிரிவை தாங்க முடியல. அது இன்னைக்கு அன்னைக்கு மௌத்தாயிரல, அன்னைக்கு மௌத்தாயிரல. அந்த இடத்தை விட்டு போன அந்த பிரிவை ஒரு உயிரில்லாத ஒரு தூணை தாங்க முடியலன்னா உங்க காலை சுத்தி சுத்தி வந்த எந்த உமர் எப்படி அழுது, எப்படி உணர்வோடு இருப்பான், எப்படி அறிவோடு செய்வான்? உங்கள் காலை சுத்தி சுத்தி வந்த உமர் எப்படி உங்களை விட்டுட்டு எப்படி இருக்க போறான்? ஒரு தூண உங்களை பிரிய முடியல. அன்னைக்கு நீங்க மூத்த சாதாரண பிரிவு தான். சாதாரண பிரிவிலேயே அந்த தூண், உயிரற்ற ஒரு தூண் உங்களை பிரிய முடியவில்லை என்றால் இந்த அறிவுள்ள உமரால் எப்படி தாங்க முடியும்? அதனால எனக்கு பூர்த்தி தடுமாறிச்சு, புத்தி தடுமாறிச்சு. நீங்க இறக்கலான்னு சொன்னேன், சொன்னது உண்மைதான். இறக்கவே இல்லைன்னு சொன்னது உண்மைதான். ஏன் சொன்னா எனக்கு தடுமாறு ஏற்படுவது, உங்களை விட்டு அப்பொழுதுதான் அதற்கு உமர் அவர்களுடைய அந்த வார்த்தையை
ரசூல்லா முன்னால் சமர்ப்பித்து விட்டு அவர்கள் வந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். பெருமானார் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்திருக்கிறார்கள் பாருங்க. ரசூல்லா வஃபாத்துன்னு தெரிஞ்ச உடனேயே அவங்களால தாங்க முடியல. கண்ணியத்திற்குரியவர்களே, அவங்களால தாங்க முடியல. அதே மாதிரி அதற்கு அடியில் இல்லாதவர்கள் அதோடு அவங்க பேச முடியாம ஆயிட்டாங்க. அப்படியே வாயெல்லாம் அவங்க ஒண்ணுமே பேச முடியல. தலையிட்டாலும் என்ன கேட்டாலும் யாரும் பேச முடியாது. அந்த மாதிரி அவங்க வாயை மௌனமாக்கி விட்டாங்க. அவங்க வீட்டுல ஒரு கோவில் கழுதை இருந்துச்சு. ரசூல்லா எப்பவும் ஏறுவாங்க. கழுதை அது எனக்கு தெரியும். ரசூல்லா வஃபாத்தான்னு செய்தி கேட்டவுடனே இந்த கழுதை வேகமா போய் கணக்கவும் செஞ்சு போச்சு. ரசூல்லா மேல அதுக்கு எவ்வளவு பிரியம் என்பதை பாருங்கள். ரசூல்லா வஃபாத்தான்னு செய்தி கேள்விப்பட்டவுடனே அது வேகமா போய் கணக்க வந்து செஞ்சு. அவங்க ஏறி வரக்கூடிய குஸ்வாங்கிற ஒரு ஒட்டகம், அந்த குஸ்வாங்கிற ஒட்டகம் அன்னையிலிருந்து உண்ணாவிரதம் இருக்காரு. சாப்பிடவே இல்லை. பச்சை தண்ணி வாயில விட 40 நாள் செத்து போச்சு. ரசூல்லா மேல அன்பு வைப்பதற்கு மனிதராக நாம தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. நாம தான் ரசூல்லாவை அன்பு வைக்க போறோம். இதுல வேற நம்ம ஆழ்வ அன்பு வைக்காதவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல. மட்டைகள் எல்லாம் அவங்களுக்கு உயிராக இருக்கின்றன. கழுதைக்கு போறோம். கழுதைக்கு நிலைமை அது எப்படி பாசமா இருந்திருக்கிறது. ஒட்டகம் பாசமா இருந்தது. அப்துல்லா பின் ஸைத் ஒரு சாமி தோட்டத்துல அவர் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல யாரோ சொல்லிட்டாங்க ரசூல்லா வஃபாத்தாயிட்டாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டோடனே அவர் 2 கையையும் கொண்டு கண்ணை தோண்டி மூலிகைக்கு வெளியே போட்டார். ரசூலுல்லாஹ் பார்த்த கண்ணை கொண்டு இனிமே நான் யாரையும் பார்க்க மாட்டேன், எனக்கு வேண்டியதில்லை கண்ணு, இனிமே நான் ஒளி இல்லாமலே இறந்து போறேன்னு சொல்லி கண்ணை தோண்டி வெளியே வச்சிருக்கேன். எவ்வளவு அன்பா இருந்தது, எவ்வளவு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தியது என்பதை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் உண்மையிலேயே ஜீரணிக்க முடியாது. ஒன்றுதான் அவங்க அல்லாஹ் அவங்க திருப்பிடணும். உலகம் உள்ளளவும் இருங்கள் என்று அப்படி ஒரு காரியம் இருந்திருந்தா நம்ம எல்லாம் போய் மக்காவுக்கு போறாங்க, மதீனாவுக்கு போறாங்க, ரசூலா பார்த்துருந்தோம் சொல்லலாம். ஆனா அப்படி வாய்ப்பே இல்லை. அவங்க அதை விரும்பவும் இல்லை. அவங்க உடனே அல்லாஹ்வுடைய பாதை ரசூலுல்லாஹ் அவங்க தேர்ந்தெடுத்து அவர்கள் சென்று விட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அன்பு கொண்டவர்களாக ஆக வேண்டும். அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரசூலை நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் நாம் தான் அவர்கள் வாழும் காலத்திலே வாழ்வதற்கு கொடுத்து வைக்கவில்லை. அவர்கள் வாழும் காலத்திலே வாழ்வதற்கு நாம் கொடுத்து வைக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அல்லாஹ் அவர்களை பின்பற்றும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். அதை நாம் முழுமையாக பின்பற்றி அவருடைய அன்பையும் அவருடைய ஷஃபாத்தையும் பெற்றோர்களாக ஆகுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.